காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ரத்த பரீட்சை. பெரும்பாலான வீரர்கள் மூன்றாவது பாகத்தில் இருப்பார்கள். அவர்களில் மிகச் சிலர் நான்காவது மற்றும் ஐந்தாவது பாகங்களுக்குள் நுழைவார்கள். மூன்றாவது பாகத்தில் வீரா 3 மணி நேரம் சுற்றித் திரிந்தான். அவனுக்கும் நிறைய நன்மைகள் கிடைத்தன. முதலில் அவன் ஒரு பேய் காகத்தை எதிர்கொண்டான். பேய் காகம் தொடர்ந்து வீராவை தாக்கிக் கொண்டிருந்தது. அதன் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் வீராவால் அந்த காகத்தை கொல்ல முடியவில்லை. வீரா காகத்தை தாக்கும் போதெல்லாம் காகம் அதை தவிர்த்து விட்டு தப்பித்து விடும். இறுதியாக பேய் காகத்தை கொல்ல தந்திரமாக யோசித்த வீரா தரையில் விழுந்து இறந்து விட்டதைப் போல நடித்தான். அவனது இந்த நடவடிக்கை சரியாக இருக்குமா என்று அவனுக்குமே சந்தேகம் இருந்தது. ஆனால் அதே நேரம் பேய் காகம் அவனை அதன் உணவாக கண்டது. அது கத்தியபடி வீராவை நெருங்கியது. வீரா தனது முஷ்டியால் அதன் தலையில் கடுமையாக அடித்து ஒரே நொடியில் காகத்தை கொன்றான். அடுத்து வீரா ஒரு பெரிய பழங்கால யானையை எதிர்கொண்டான். அந்த பெரிய சக்தி வாய்ந்த விலங்கை கொல்ல வீரா தனது முழு பலத்தையும் சுறுசுறுப்பையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது. அதை அழித்த பிறகு வீரா பல விலங்குகளை எதிர்கொண்டான். உதாரணமாக 3 கருப்பு ஓநாய்கள், விஷக்கொம்புகள் கொண்ட எருமை, பச்சை முடிக்கொண்ட முராங்குட்டான். பொதுவாக மாயை பொறியில் 3ஆம் பகுதியில் உள்ள மாயை மிருகங்கள் 2ஆம் பகுதியில் உள்ளவற்றை விட அதிக சக்தி வாய்ந்தவை. ஆனால் வீரா தன் வலிமை மற்றும் புத்திசாலித்தனத்தால் அவற்றை தோற்கடித்துக் கொண்டிருந்தான். இதனால் 3 மணி நேரத்தில் அவன் மொத்தம் 8 நீல நிற உயிர்கற்களை பெற்றான். இந்த நேரத்தில் வீராவின் கண்களுக்கு முன்னால் விஷ முட்கள் கொண்ட ஒரு உள்ளம் பற்றி இருந்தது. அது அவனை வேகமாக தாக்கியது. இந்த விஷ உள்ளம் பன்றியின் தோல் அடர்த்தியானது. அதில் ஆயிரக்கணக்கான விஷ முட்கள் இருக்கும். இதனால் அதை சமாளிப்பது மிகவும் கடினமாகும். அதிர்ஷ்டவசமாக இந்த விலங்கு மிகவும் சுறுசுறுப்பாக இல்லை. மேலும் அதன் விஷ முட்களை பயன்படுத்துவதை தவிர வீராவை தாக்க அதற்கு வேறு வழி இல்லை. எனவே வீரா அதன் தாக்குதல்களை தவிர்த்து சரியான வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தான். அப்போது திடீரென மிகவும் ஆபத்தாக எதையோ உணர்ந்தவன் உடனே ஒரு பக்கமாக விழுந்தான். வீரா திரும்பி பார்த்தபோது அவனுக்கு பின்னால் ஒரு நீண்ட ஒளிரும் நீல நூலை கண்டான். அந்த நூல் அவனை வெட்ட விரும்புவது போல தோன்றியது. ஆனால் அதற்கு வீரா அவனது இடத்தை விட்டு நகர்ந்திருந்தான். அதனால் நூல் நேராக விஷம் உள்ளம் பன்றியை நோக்கி நகர்ந்தது. விஷம் உள்ளம் பன்றி இதற்கு மெதுவாக எதிர்வினையாற்றியது. இதனால் நீல நூல் முள்ளம் பன்றியின் தலையில் மோதி அதன் தலையை 2 பகுதிகளாக வெட்டியது. ஒரு வலி மிகுந்த அலறலுடன் அது மறைந்து எண்ணற்ற ஒளி துகள்களாக மாறின. ஒரு நீல உயிர்க்கல் தரையில் இருந்தது. வீரா ஆச்சரியத்துடன் இன்னும் அந்த நீல நூலை பார்த்துக் கொண்டிருந்தான். அது மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அந்த நூல் அவ்வளவு வேகமாக இருந்தது. சிறிது கவனக்குறைவாக இருந்திருந்தால் அது வீராவின் உடலை 2ஆக வெட்டி இருக்கும். இந்த உயிர்க்கல் உனக்கானது என்றபடி ஒரு இளைஞன் கையில் ஒரு கத்தியுடன் சற்று தொலைவில் அமர்ந்திருந்தான். கத்தியின் நுனியில் ஒரு நீண்ட பிரகாசமான நீல நூல் தெரிந்தது. யார் நீ என்று வீரா கடுமையாக கேட்டான். தாக்குதல் தன்னை நோக்கியே நடந்தது என்பது அவனுக்கு தெரியும். அந்த இளைஞன் சாதாரணமாக என் பேரு வேலன், செம்பாவை குடும்பத்து வாரிசு என்றான். இதை கேட்ட வீராவின் கண்கள் சுருங்கின. இவன் செம்பாவை குடும்பத்தை சேர்ந்தவன் என தெரிந்ததுமே தன் நண்பர்களை தேர்விலிருந்து வெளியேற்றியதற்கு தன்னை பழிவாங்க வந்திருக்கிறான் என்பது வீராவுக்கு புரிந்து போனது. வேலன் தன் சட்டை பையிலிருந்து பல நீல நிற உயிர்கற்களை எடுத்து தரையில் வைத்தான். ரத்த பரீட்சையில் தேர்ச்சி பெற 10 நீல நிற உயிர்கற்கள் மட்டுமே தேவைப்பட்டன. ஆனால் இங்கும் பல நீல உயிர்கற்கள் தரையில் சிதறி கிடந்தன. வீரா எத்தனை நேரமாக 10 நீல உயிர்கற்களை மட்டுமே சேகரிக்க போராடிக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் இந்த இளைஞரிடம் இவ்வளவு இருந்தன. என் கூட போட்டி போடு, அப்ப இந்த உயிர்கற்கள் எல்லாம் உனக்கு சொந்தம் என்று வேலன் நிதானமாக சொன்னான். ஆனால் வீரா தலையை ஆட்டினான். உன் கூட போட்டியிட எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்றான். அவன் எப்படியும் கூடிய விரைவில் தேவையான எண்ணிக்கையிலான உயிர்கற்களை பெற்றிடுவான். பிறகு எதற்கு இந்த இளைஞனுடன் சண்டையிட வேண்டும்? மேலும் அந்த இளைஞன் தனது கத்தி மற்றும் ஒளிரும் நீல நூலின் உதவியுடன் இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை உயிர்கற்களை சேகரிக்க முடிந்ததை வீரா புரிந்து கொண்டான். எனவே அவனை லேசாக எடுத்துக் கொள்வது முட்டாள்தனம். இந்த கத்தி ஒரு ஆன்மீக ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று அவன் யூகித்தான். வீரா தனது வலிமையில் நம்பிக்கையுடன் இருந்தான். ஆனால் சக்தியை நினைத்து கண்ணோடித்தனமாக இருக்கவில்லை. வேலன் மெதுவாக சிரித்தான். ஆனா உனக்கு வேற வழி இல்ல. அந்த 3 முட்டாள்களால எனக்கு எந்த பயனும் இல்லை. இழப்பு என் குடும்பத்துக்கு தான். ஆனா என் குடும்பத்துக்கு தீங்கு செஞ்சவன என்னால அவ்வளவு சுலபமா பெற்ற முடியாது என்றான். இதை கேட்ட வீரா ஆச்சரியப்படவில்லை.
வேலனின் நோக்கம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் வீரா தேவையில்லாமல் சண்டையிட விரும்பவில்லை. அதனாலேயே வெளியேற திரும்பினான். ஆனால் அப்போது ஒரு பிரகாசமான நீல நிற நூல் அவன் முன் வந்தது. அந்த பளபளப்பான நூல் வேகமாக வளர்ந்து எல்லா திசைகளிலும் பரவி ஒரு பெரிய வலையாக உருவாகியது. வீராவும் வேலனும் அந்த வலையில் சிக்கிக் கொண்டனர். இந்த ரத்த பரீட்சை ரொம்ப சலிப்பா இருக்கு. அதோட அந்த மூளையில்லா மாய மிருகத்தை கையாடுறது ஏன் திறமைக்கு ஆசீகம். அதனால இப்ப நாம 2 பேரும் விளையாடுவோம். ஒருவேளை இது எனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை தரலாம் என்றபடி வேலன் மெலிதாக புன்னகைத்தான். சண்டையிடாமல் வெளியேற வாய்ப்பு கிடைக்காது என வீராவுக்கு முடிந்தது. அதனால் புருவங்களை உயர்த்தியவன், சரி தொடங்கலாம் என்று இந்த நேரத்தில் அனைத்து ஆசிரியர்களும் ரத்த மலைக்கு வெளியே அமர்ந்து தங்கள் மாயக் கண்ணாடி வழியாக வேலனின் திறமையை பார்த்துக் கொண்டிருந்தனர். உண்மையில் வேலன் ரத்த பரீட்சையில் அதிக சக்தியை காட்டியிருந்தான். ஆனால் பெரும்பாலான ஆசிரியர்கள் அவன் மீது ஆர்வம் காட்டவில்லை. ஏனென்றால் வேலன் சமுத்திர குழுவில் தான் சேர விரும்புவான் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனெனில் அவனது உறவினர் ஆசிரியர் விசாகன் சமுத்திர குழுவின் துணைத் தலைவராக உள்ளார். எனவே வேறு எந்த ஆசிரியரும் அவனை அணுகி தனது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. மேலும் ஆசிரியர்களின் கவனம் வேலனிடமிருந்து விலகியதற்கு வீராவும் ஒரு காரணம். அவனது திறமைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தன. வீரா அதிகனை காப்பாற்றியது அவர்கள் மனதை கவர்ந்திருந்தது. ஆனால் நீண்ட நேரமாக எந்த ஆசிரியராலும் வீராவை கண்டுபிடிக்க முடியாத போது வேலனை கவனித்த ஒரு ஆசிரியர் வேலனுக்கும் வீராவுக்கும் இடையே ஒரு சண்டை தொடங்குவதை கண்டார். இது குறித்து மற்ற ஆசிரியர்களுக்கு அவர் தெரிவித்த போது அவர்கள் அனைவரும் உற்சாகம் அடைந்தனர். உடனே அவர்கள் அனைவரும் தங்கள் மாயக் கண்ணாடியில் வேலனின் காட்சியை பார்க்க தொடங்கினர். வேலன் மற்றும் வீரா இருவரின் திறன்களை பார்க்கும் போதே ஒரு பெரிய போர் நடக்கப் போகிறது என்பதை ஆசிரியர்கள் உணர்ந்திருந்தனர். ரத்த மலையில் வேலன் வீராவுக்கு இமைக்க கூட வாய்ப்பு கொடுக்கவில்லை. அவன் கத்தியை சுழற்றி ஒரே நொடியில் பல நீல நிற நூல்களை உருவாக்கினார். பின்னர் வீராவை பிடிக்கும் நோக்கத்துடன் அவனை நோக்கி ஓடினான். வீரா ஒருமுறை இந்த ஒளிரும் நூல்களில் சிக்கினார். துண்டு துண்டாக வெட்டிவிடும். வீரா வேதனையுடன் இறப்பார். எனவே ஓடிப்போவதை தவிர வீராவுக்கு வேறு வழியில் அந்த நூல்கள் காரணமாக வேலனையும் அவனால் தாக்க முடியவில்லை. ஒருவேளை கத்தியை பிடித்துக் கொண்டு வேலனை நோக்கி ஓடினார். அந்த பளபளப்பான நூல்களால் வீரா காயமடையும் வாய்ப்பு அதிகம். எனவே அவனுக்கு ஒரு சிறந்த திட்டம் தேவைப்பட்டது. இந்த நாளையை இப்படி சொதப்புது. நான் தேர்ச்சி பெற விளிம்புல இருந்தேன். வெற்றியை நெருங்கி வர நேரத்துல இப்படி ஒருத்த தாக்க வந்து என்னோட திட்டத்தையே கெடுத்துட்டான். அவனை நெருங்கி அடிக்கவும் முடியல. இப்ப என்ன செய்யறது என்று தனக்குள் புலம்பிய வீரா வேறு வழியில்லாமல் கசப்புடன் சிரித்தான். பெரிய வலை வேலனையும் வீராவையும் மூடியிருந்தது. வலையில் சிக்கிய வேங்கைகளாக இருவரும் நின்று கொண்டிருந்தனர். வலை நூற்றுக்கணக்கான அடிகளுக்கு மேல் பரவியிருந்தது. நூலை இழுத்து வேலன் கயிற்றை இறக்கினார். இதனால் வீரா தப்பிக்க இருந்த இடம் குறைந்து கொண்டே சென்றது. வேலன் தொடர்ந்து வீராவை தாக்கியதால் வீரா மெல்ல பின்வாங்கி இறுதியாக ஒரு மூலையை அடைந்தான். அங்கு இருபுறமும் பளபளப்பான நூல்களின் வலை இருந்தது. அவனுக்கு முன்னால் வேலன் கையில் கத்தியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். வீரா விரக்தியுடன் வேலனை பார்த்தான். இந்த ரத்த பரீட்சையில சுலபமா தேர்ச்சி அடைஞ்சிடலாம் நினைச்சேன். இப்படி எங்க இருந்துதான் எனக்கு வருமானங்களோ என்று தனக்குள் புலம்பினான். வேலன் வீராவின் அசௌகரியத்தை உணர்ந்தான். அவனது அழகான முகத்தில் கேலி புன்னகை தோன்றியது. ஆனாலும் அவன் தனக்கு முன்னால் இருந்த வீராவை கூர்மையாக பார்த்தான். என் குடும்பத்தோட மத்த வீரர்களை விட இவன் அதிக சக்தி வாய்ந்தவன். அதனால்தான் ஏன் கூடவே இவ்வளவு நேரம் தாக்கப்படுகிறான். பரவாயில்ல, ஏதோ ஒரு மூலையில இருந்து ஏதோ ஒரு தாழ்ந்த குடும்பத்தில இருந்து வந்தோம். இவனுக்கு இவ்வளவு வலிமை இருக்குன்னா இவனை பாராட்டியே ஆகணும். ஆனா இவன் துரதிருஷ்டம் என் குடும்பத்தை அவமதிச்சு அவனுக்கு அவனே ஆப்பு வச்சுக்கிட்டான். இதுல இவனை கொன்னு இவனோட கனவும் நிறைவேறாம செஞ்சு இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அவனுக்கு இப்போதுதான் ரத்த பரீட்சை சுவாரஸ்யமாக தெரிந்தது. வீரா ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் ஒரு ஒளிரும் நூல் வலை இருந்தது. அவன் ஒரு அடி பின்வாங்கினான். அந்த நூல்கள் அவனை கிழித்து முன்னாலும் வேலன் தன் கையில் ஒரு ஒளிரும் நூல் கற்றையை சுற்றிக் கொண்டு மெதுவாக அவனை நோக்கி வந்தான். வீரா வேலனிடம் தனது மரணத்தை கண்டான். இந்த முறை நான் தோத்து போக போறனா என்று படபடத்தான். மீண்டும் ரத்த பரீட்சை செய்து அடுத்த முறை ஆதிசக்தி ஆசிரமத்தில் சேரலாம். ஆனால் அவன் இந்த சோதனையில் கடுமையாக உழைத்தான். மீண்டும் இப்படி தோற்க விரும்பவில்லை. வேதாவையும் அவளுடைய அவல நிலையையும் பற்றி வீரா நினைக்கும் போதெல்லாம் நேரம் எவ்வளவு முக்கியம் என அவனுக்கு உரைத்துக் கொண்டே இருந்தது. அவள் கருப்பு மலையில் சிக்கிக் கொண்டுள்ளாள்.
அங்கு அவளுக்கு என்ன நடக்கிறது என்று வீராவுக்கு தெரியாது. அதே போல் தன் குடும்பத்திற்கு என்ன நடந்தது என்று வேதாவுக்கும் தெரியாது. அப்போது ஒரு சிறிய குரல் வீராவுக்குள் அவனை முன்னேற வற்புறுத்தியது. நேரத்தை வீணாக்காத வீரா, சீக்கிரம் நீ வேதாவை காப்பாத்தியாகணும். இந்த குரல் ஒன்றே அவனுக்கு அவனது இலக்கை அடைய உந்துதலாக இருந்தது. அந்த நூலை பார்த்தான். இந்த நூல்கள் ரொம்ப கூர்மையா இருக்கு. நானும் மூலையில சிக்கிட்டேன். இது மட்டும் என் உடல்ல மாட்டுச்சுன்னா நான் இல்ல ஆனா என் எலும்பு அகோராவுடைய தாக்குதலையும் கூட தாங்குச்சே. ஒருவேளை இந்த நூல்களால ஏற்படக்கூடிய சேதத்தையும் என்னால தாங்கிக்க முடியுமா என்று விரக்தியில் இருந்த நேரத்தில் வீராவுக்கு ஒரு ஆபத்தான ஆனால் அற்புதமான யோசனை வந்தது. பகடையை உருட்ட முடிவு செய்தான். தன் கைகளில் ஒன்றை முதுகுக்கு பின்னால் வைத்து ஒரு விரலால் நூல்களாலான வலையை தொட்டான். வீராவின் விரல் வலையை தொட்டவுடன் அவனுக்கு கடுமையான வலி ஏற்பட்டது. இந்த நூல்கள் அவனது விரலின் தோலை வெட்டுவதை அவன் உணர்ந்தான். ஆனாலும் வீரா இன்னும் சிறிது தூரம் நகர்த்த நூல் விரலின் சதையை வெட்டி எலும்பை அடைந்தது. ஆனால் அதற்கு மேல் செல்ல முடியவில்லை. என் எலும்புகள் இந்த நூல்களுடைய தாக்குதலை தாங்குது என்ற வீரா மகிழ்ச்சி அடைந்தான். நம்பிக்கையின் கதிர் அவனுக்குள் வெளிவந்தது. அவன் தன் விரலை பார்த்தான். எலும்பில் நூலின் வெட்டுக்காயம் இருந்தால் நூலால் அதை முழுமையாக வெட்ட முடியவில்லை. அது மட்டுமின்றி இப்போது அவன் ஒரு மாயையில் இருப்பதா அவன் உடலில் ஏற்படும் எந்த சேதமும் உண்மையான சேதத்தை ஏற்படுத்தாது. அவன் இங்கே தோற்றால் அவன் இறக்க மாட்டான். அதிகபட்சம் அவன் இந்த ரத்த பரீட்சையிலிருந்து விடுபட்டிருப்பான். அவ்வளவுதான். இதற்கு மேல் முயற்சி செய்யாமல் இருப்பது எந்த வகையிலும் சரியல்ல. அது வீராவின் இயல்பும் அல்ல. வீரா முடிவு செய்தவனாக முன்னேறாமல் வேலன் அருகில் வரும் வரை காத்திருந்தான். வேலன் சீராக அவனை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான். வேலன் ஒரு சில அடிகள் தொலைவில் இருக்க வீரா திடீரென தன் கைகளில் ஒன்றை தன் முகத்தின் முன் வைத்து மற்றொரு கையில் தன் முழு சக்தியையும் செலுத்தி வேலனை நோக்கி பாய்ந்தான். இருவரின் சக்தி மோதும் போது என்ன நடக்கும்? வீராவுக்குள் இருக்கும் சக்தி மீண்டும் அவனை பாதுகாக்குமா அல்லது இந்த முறை அவன் சோதனையிலிருந்து வெளியேறி விடுவானா? வீராவுக்கு யார் உதவுவார்கள்? ரத்த பரீட்சையின் முடிவு என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளு. நூல்களில் சிக்கிய வீரா தனது சக்திகளை நம்பி தாக்க தயாராக இருந்தான். ஆனால் அவன் முன்னேறவில்லை. மாறாக வேலன் அருகில் வரும் வரை காத்திருந்தான். வேலன் ஒரு சில அடிகள் தொலைவில் இருக்கு. வீரா திடீரென தன் கைகளில் ஒன்றை தன் முகத்தின் முன் வைத்து மற்றொரு கையில் தன் முழு சக்தியையும் செலுத்தி வேலனை நோக்கி பாய்ந்தான். வீரா இப்படி திடீரென தன்னை நோக்கி வருவதை பார்த்த வேலன் முகத்தில் ஒரு அதிர்ச்சியான வெளிப்பாடு தெரிந்தது. அவன் கையில் உள்ள நீல நூல்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை வேலன் நன்றாக அறிந்திருந்தான். இந்த நூல்கள் உடலை தாக்கினால் ஒரே ஒரு விளைவு மட்டும் தான் ஏற்படும். அது மிகவும் வேதனையான மரணம். இதனாலேயே இந்த நேரத்தில் வீரா பயத்தில் பைத்தியமாகிவிட்டான் என்று வேலன் நினைத்தான். என்ன சாக முடிவு பண்ணிட்டானா என்று யோசித்தான். இந்த நேரத்தில் வேலன் மட்டும் எப்படி யோசிக்கவில்லை. இந்த சண்டையை கண்காணித்து வந்த அனைத்து ஆசிரியர்களும் எப்படித்தான் யோசித்துக் கொண்டிருந்தனர். இந்த முறை இந்த பையன் வீரசிம்மன் ரத்த பரீட்சையில தேர்ச்சி பெற மாட்டானதா தோணுது என்று ஒரு ஆசிரியர் சொல்ல அருகில் நின்ற மற்றொரு ஆசிரியர், ஆமா, ஆனா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன இவ்வளவு திறமையான இளைஞனுக்கு அடுத்த முறை ஆதிசக்தி ஆசிரமத்துல அனுமதி கிடைக்கிறது அவ்வளவு ஒண்ணும் கடினமா இருக்காது என்றார். நான் அந்த வீரசிம்மனை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவன் அரசு தலைநகர்ல எங்க வசிக்கிறான் என்று ஒரு ஆசிரியர் அருகில் நின்ற மற்றொரு ஆசிரியரிடம் கேட்டார். அதற்கு அந்த ஆசிரியர் புன்னகையுடன், நிச்சயமா அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முதல்ல அவன் வெளியே வரட்டும். அவன் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வருவான்னு எனக்கு தோணல. பாப்போம் அவன் என்னதான் செய்யறான் என்றார். உடனே அந்த ஆசிரியர் வேலனின் காட்சியை மாயக்கண்ணாடி வழியாக பார்த்தார். வீரா வேலனை நோக்கி ஓடி வந்தான். இதனால் பல நூல்கள் அவனது கைகள் மற்றும் கால்களில் சதையை சுளைக்க தொடங்கி அவனது உடல் கடுமையாக வலிக்க தொடங்கியது. வீரா தனது பற்களை கடித்தான். ஆனால் பின்வாங்கவில்லை. அந்த நூல்கள் வீராவின் எலும்புகளை வெட்ட முயன்றது. ஆனால் வீராவின் வலிமையான எலும்பு அந்த நூல்களை மேலும் நகர விடாமல் தடுத்தன. ஒளியின் நூல்கள் வீராவை கிழிக்கும் என்று வேலன் நினைத்திருந்தான். ஆனால் அவனது கண்களுக்கு முன்னால் இருந்த காட்சியை அவனால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஏதோ தவறு இருப்பதாக அவன் உணர்ந்தான். ஆனால் அவன் எதையும் புரிந்து கொள்வதற்கும் வீராவின் முஷ்டி அவன் முகத்தை நெருங்கிவிட்டது. வீராவின் முஷ்டி வேலனின் முகத்தில் பலமாக தாக்கியது. அவனது அழகான முகம் அசிங்கமாக மாறியது. இந்த அடியா வேலனின் தலை சுற்றத் தொடங்கியது. கண்கள் இருட்ட மயங்க போனவன் தலையை சிலுப்பி உடனடியாக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். பின் தனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி கவலைப்படாமல் எதிர் தாக்குதலுக்கு தயாரானான். அவன் உடனடியாக தன் உடலில் சக்தியை செலுத்தி ஒரு கர்ஜனை செய்தான். அவன் கையில் இருந்த கத்தி
உடனடியாக குளிர்ந்த ஒளியாக மாறியது. அவன் அந்த கத்தியை பயன்படுத்தி வீராவின் வயிற்றை கிழித்தான். ஆனால் வீரா ஏற்கனவே அவனது தந்திரத்தையும் அடுத்த நடவடிக்கையையும் புரிந்து கொண்டிருந்தான். அதனால் அவன் சிறிது பின்பாக ஒரு கையால் வேலனின் கையை பிடித்தான். மற்றொரு கையின் முழங்கையால் அவன் வேலனின் மார்பை தாக்கினான். ஆனால் வேலனும் திறமையான வீரன். எனவே வீராவின் இந்த தாக்குதலை தடுக்க அவன் தனது மற்றொரு கையை பயன்படுத்தினான். அவர்கள் இருவரும் யாரும் விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை. அவர்களின் உடல்கள் பின்னி பிணைந்திருந்தன. தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றனர். இருவரின் தாக்குதல்களும் எதிராளியை அந்த இடத்திலேயே கொல்லும் நோக்கத்தில் இருந்தன. இந்த சண்டையின் போது அவர்களில் யாரும் எந்த சிறப்பு தற்காப்பு கலை நுட்பங்களையும் பின்பற்றவில்லை. அவர்கள் தங்கள் தாக்குதலில் உடல் வலிமையை மட்டுமே பயன்படுத்தினர். உடல் வலிமையை பற்றி பேசினார். வீராவை விட யார் சிறந்தவராக இருக்க முடியும்? வேலன் நேரமாக ஆக பலவீனம் அடைந்தான். அவனது உடலால் வீராவின் தாக்குதல்களை தாங்க முடியவில்லை. இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்ட வீரா ஒரு நொடி கண்களை மூடினான். சட்டென அவனது கைமுட்டி ஒரு பயங்கரமான நீல ஒளியால் மூடப்பட்டது. வேலன் தன்னை புரிந்து கொள்ளவோ அல்லது தாக்குதலுக்கு தயார்படுத்தவோ எண்ணுவதற்குள்ளேயே வீரா வேலனை 3 முறை குத்தி இருந்தார். ஒவ்வொரு குத்திலும் காளையின் 1000 குத்து நுட்பத்தின் முழு சக்தியும் இருந்தது. காளையின் 1000 குத்து நுட்பத்தின் ஒவ்வொரு தாக்குதலும் எதிராளிக்கு 8 தாக்குதல்களுக்கு சமமான சேதத்தை ஏற்படுத்தும். இதனால் அடுத்தடுத்த நொடியில் 24 குத்துக்கள் வேலனது உடலை தாக்கின. வேலன் துடித்து போனான். அவனது உடல் முழுக்க எலும்புகள் உடையும் சத்தம் கேட்டது. தான் தோற்கப் போகிறேன் என்பதை உணர்ந்த போதும் கூட வேலனால் வலியிலும் பீதியிலும் அலறுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு கணத்தில் பிரகாசமான ஒளி துகள்கள் வேலனை சூழ்ந்து கொண்டன. அவன் ரத்த மலையிலிருந்து மறைந்து போனான். வேலன் தோற்கடிக்கப்பட்டான். ஆனால் வீராவின் உடல் எதனால் ஆனது என்று யோசித்துக் கொண்டே வலியுடன் மறைந்தான். அவனுடைய கத்தியும் ஆபத்தான நீல நூலும் கூட அவனது உடலுக்கு தீங்கு விளைவிக்காதது வேலனுக்கு மர்மமாக இருந்தது. ஆனால் எப்படியோ போர் முடிந்தது. வேலன் இறந்து விட்டான். போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டான். வெற்றியாளர் வீரசிம்மன். ரத்தமலைக்கு வெளியே இருந்த அத்தனை ஆசிரியர்களின் கண்களும் பார்த்த காட்சியை நம்ப முடியாமல் விரிந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். பொதுவாக ஆதிசக்தி ஆசிரமத்தில் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ஒரு பெரிய பண்டிதர்களாகவே இருப்பர். அவர்கள் எப்போதும் அமைதியாகவும் முதிர்ச்சியுடனும் நடந்து கொள்வர். மேலும் ஆசிரமத்தில் பல ஆண்டுகள் தங்கி பலவிதமான திறமைகளையும் அற்புதங்களையும் பார்த்தவர்களாக இருப்பர். பல திறமையான போர் வீரர்கள் அவர்களால் பயிற்சி பெற்றவர்களாக இருப்பர். அப்படி இருக்க இந்த சம்பவத்தால் அவர்கள் இவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்க கூடாது. ஆனால் இந்த ஆசிரியர்களால் உற்சாகத்தில் கத்துவதை நிறுத்த முடியவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? வேலன ரத்த பரீட்சையிலிருந்து அவன் விலகிட்டானா? ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வேலனின் அரிய திறமைகள் மற்றும் வலிமை பற்றி வெவ்வேறு கருத்து இருந்தது. மேலும் வேலனின் கத்தியின் சக்தியும் அவர்களுக்கு தெரியும். அந்த ஒளிரும் சக்தி கொண்ட நீல நூல்கள் மிகவும் கூர்மையானவை. குறைந்த தர ஆன்மீக ஆயுதத்தை கூட எளிதில் நுறுக்கக்கூடியது. நடுத்தர ஆன்மீக ஆயுதத்தை துண்டு துண்டாக நுறுக்கும் சக்தி கொண்டது. அந்த சக்தி நூல்களை தாங்க ஒரு உயர்தர ஆன்மீக ஆயுதத்தால் மட்டுமே முடியும். ஆனால் இப்போது நடந்தது மிகவும் விசித்திரமானதாக இருந்தது. வேலன் உட்பட அனைவரும் இதனால் அதிர்ச்சி அடைந்தனர். எந்த ஆயுதத்தின் உதவியும் இல்லாமல் வீரா அந்த சக்தி நூல்களை தனது உடலால் தடுத்தது அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சண்டை தொடங்குவதற்கு முன்பு ரத்த பரீட்சையிலிருந்து வீராதான் வெளியேற்றப்படுவான் என்று அனைவரும் கருதினர். அவர்களின் பார்வையில் அவனது போராட்டம் பயனற்றது. வேலனையும் அவனது ஆன்மீக ஆயுதத்தையும் வெல்ல வீராவுக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது என்று நினைத்தனர். ஆனால் வீரா ஒளிரும் சக்தி நிரம்பிய நூல்களை உடைத்தது மட்டுமல்லாமல் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் வேலனையும் தோற்கடித்திருந்தான். இயற்கையாகவே இந்த சம்பவத்தால் கூட்டம் மிகவும் ஆச்சரியப்பட்டது. இந்த பையனோட உடல் எதனால் ஆனது? அச்சோ, அவனுடைய உடல் ஒரு உலோகத்தை போல வலிமையானதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவனோட உடல் ஒரு உயர்தர மரண ஆயுதத்தை ஒத்த வலுவோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசிரியர்களின் முகங்களில் ஆச்சரியத்தின் வெளிப்பாடுகள் இருந்தன. மேலும் அவனை தங்கள் சீடராக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை அனைவரின் இதயத்திலும் எழுந்தது. அதே நேரம் செம்பாவை குடும்பத்தை சேர்ந்த துணைத் தலைவர் விசாகன் விரக்தியுடன் நின்று கொண்டிருந்தார். அவரது கண்கள் வெறுப்பால் எரிந்தன. அவர் தன் கையில் இருந்த மாயக் கண்ணாடியை உற்று பார்த்தார். இந்த முறை வேலன் மிகவும் வலிமையான போட்டியாளராக இருந்ததால் யாரும் அவனை தோற்கடிக்க முடியும் என்று அவர் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. மேலும் இப்போது
தனது செம்பாவை குடும்பத்தை எப்படி எதிர்கொள்வது என்றும் அவர் கவலைப்பட்டார். இன்று வரை செம்பாவை குடும்பத்தின் வீரர்கள் ஆதிசக்தி ஆசிரமத்தில் சேர்க்கை பெறுவது கடினமான காரியமாக இருக்கவில்லை. ஆனால் இந்த முறை 4 செம்பாவை வீரர்களில் 3 வீரர்கள் தேர்வில் தோல்வியடைந்துள்ளனர். செம்பாவை குடும்பத்திற்கு இது ஒரு சிறிய பிரச்சனைதான். ஆனால் அவர்களது இந்த நியாயம் எளிதில் குணமடையப் போவதில்லை. வீரசிம்மா என்று ஆசிரியர் விசாகன் பற்களை கடித்துக் கொண்டு கூறினார். அவர் இந்த பெயரை கூட வெறுக்கத் தொடங்கினார். மேலும் இப்போது வீராவின் ஆட்டம் எப்படி யாரால் முடிவடையும் என்று பார்க்க விரும்பினார். ஆனால் வேலன் கொல்லப்பட்ட பிறகு வீரா மீண்டும் ஆசிரியர்களின் மாயக்கண்ணாடியில் இருந்து மறைந்து போனார். அனைத்து ஆசிரியர்களும் அவனை மீண்டும் பார்க்க விரும்பினர். ஆனால் பல முயற்சிகள் எடுத்தும் அவர்களால் வீராவை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு ஆசிரியர் ஏற்கனவே கோபமாக இருந்தார். இந்த நேரத்தில் வீராவை கண்டுபிடிக்க முடியாததா அவர் இதற்கு பொறுப்பான யஷ்வந்தை கோபமாக பார்த்தார். ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்த யஷ்வந்த் அந்த ஆசிரியருக்கு உண்மையை சொல்ல விரும்பினார். ஆனால் துணைத் தலைவர் சிவாங்கி பற்றி பரவிய பயங்கரமான வதந்திகளை நினைத்தவர் இறுதியில் தான் வாயை மூடிக்கொண்டிருப்பதே தனக்கு நல்லது என்று நினைத்தார். வீராவின் வெற்றி யஷ்வந்தின் இதயத்தை கோபத்தால் கொந்தளிக்க வைத்தது. ஆனால் அவன் தனது கோபத்தை வெளிப்படுத்த வழி இல்லாமல், இதுக்கு எதுக்கு எல்லாம் என்ன குத்த சொல்றீங்க? எல்லாம் இந்த கேவலமானவன் வீராவால் நடக்குது. இதுக்காக நான் அவனை கடுமையா தண்டிப்பேன் என்றான். யஷ்வந்த் வீராவை வெறுக்க பல காரணங்கள் இருந்தன. முதலில் ஆதிசக்தி ஆசிரமத்தை சேராத வெறும் ஒரு போட்டியாளர் யஷ்வந்தை தைரியமாக எதிர்த்தார். பின்னர் அவன் காரணமாகவே துணைத் தலைவர் சிவாங்கியும் அவனை தாக்க முயன்றான். இப்போது அவன் இந்த ஆசிரியர்களின் கோபத்தையும் எதிர்கொள்கிறான். அத்தனைக்கும் காரணம் வீரா என்று நினைத்தேன் அவன் மேல் கோபம் கொண்டான். ரத்தமலையை சுற்றியுள்ள பாறைகளில் ஒளியை பார்த்தான். திடீரென்று அவன் மனதில் ஒரு பயங்கரமான எண்ணம் வந்தது. இவன் ரத்த பரீட்சையில தேர்ச்சி பெற விரும்புறான் இல்லையா? நான் அவனுடைய கனவை நனவாக்க விட மாட்டேன் என்றான். இந்த ரத்த வலையில் உள்ள மாயை பொறிகள், மாயை விலங்குகள் மற்றும் திசை திருப்பும் பாதைகள் அனைத்துமே ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு நிபுணரால் உருவாக்கப்பட்டது. மேலும் அவை அனைத்தும் இந்த நேரத்தில் யஷ்வந்தின் கீழ் இயங்கும் மாயை அணியாலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதனால் யஷ்வந்த் அமைதியாக யார் கண்ணிலும் படாமல் மாயை அணிவகுப்பின் உள்பகுதியை கட்டுப்படுத்தும் சாதனத்தில் தனது கையை வைத்தான். இந்த மாயை அணிவகுப்பு மொத்தம் 5 பிரிவுகள் இருந்தன. இது ரத்த வலையில் கட்டப்பட்ட மாயை பொறியில் 5 பகுதிகளை குறிக்கிறது. மேலும் இறுதியில், அதாவது 5வது பிரிவில் ஒரே ஒரு மாயை மிருகம் மட்டுமே உள்ளது. அந்த ஒரு மாயை மிருகத்தின் சக்தி ருத்ர மகாவீரனின் சக்திக்கு சமமாக இருந்தது. இன்று வரை ரத்த பரீட்சையில் பங்கேற்ற எந்த வீரருக்கும் 5வது பிரிவின் மாயை மிருகத்தை எதிர்கொள்ளும் சக்தி இருந்ததில்லை. எனவே இன்று வரை 5வது பிரிவுக்கு செல்லவும் யாரும் துணிந்ததில்லை. இதனாலேயே 5வது பகுதிக்கும் அதில் உள்ள மாயை விலங்குக்கும் ரத்த பரீட்சையில் ஏதேனும் தேவை உள்ளதா இல்லையா என்ற கேள்விகளை பலமுறை பலர் எழுப்பினர். ஏனெனில் எந்த ஒரு புதிய வீரராலும் அதை சவால் செய்ய இயலாது. பொதுவாக ரத்த பரீட்சை மற்றும் இந்த மாயை வரிசையை சீராக இயங்க வைக்க நிறைய ஆற்றலும் ஆன்மீக கற்களும் தேவைப்பட்டன. இதனாலேயே 5வது பிரிவு வரிசையும் அங்கு மிருகம் இருப்பதும் அர்த்தமற்றதாகவே தோன்றியது. இருப்பினும் ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு ஆசிரியர் 5வது பிரிவை இயக்குவதை நிறுத்த முன்மொழிவதும் அந்த ஆலோசனை நிராகரிக்கப்படுவதும் வாடிக்கையாக இருந்தது. ஒருமுறை இது பெரிய பிரச்சனையாக பேசப்பட அதற்கு ஆதிசக்தி ஆசிரமத்தின் மூத்த மேலாளர்கள் 5வது நிலை விலங்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அதோட சொந்த பகுதியில வாழுது, அதை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளவுதான், இதுதான் என் முடிவு என்று உறுதியாக அறிவித்துவிட அதற்கு மேல் அந்த பேச்சு அப்படியே அடங்கி போனது. ஆனால் இப்போது யஷ்வந்த் குள்ளநரியாக சிந்தித்து 5வது பகுதியின் வெளிப்புற எல்லையை அழித்து 5வது நிலை மிருகத்தை அந்த பகுதியை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தினார். உள் எல்லைக்கோடு வரைந்தவுடன் யஷ்வந்தின் கட்டுப்பாட்டில் இருந்த 5ஆம் நிலை மிருகம் வேகமாக வெளியேறியது. அதன் இலக்காக வீரா மாறியதுமே யஷ்வந்த் எதுவும் அறியாதவன் போல தனது கைகளை பின்னால் எடுத்து நகர்ந்து நின்று கொண்டான். நீ வேலனுடைய சக்தி வாய்ந்த நூல்ல இருந்து சுலபமா தப்பிச்சிருக்கலாம். ஆனா இப்ப இந்த 5வது நிலை மிருகத்தை எதிர்த்து போட்டி போட முடியுதான்னு பாப்போம் என்று தனக்குள் சிரித்தார். அடுத்து என்ன நடக்கும்? யஷ்வந்த் ஏன் வீரா மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறார்? யாராவது இதை செய்ய உத்தரவிட்டார்களா? வீரா 5வது நிலை மிருகத்துடன் சண்டையிட்டு வெல்வானா அல்லது யஷ்வந்த் தனது மோசமான தந்திரத்தில் வெற்றி பெறுவானா? தெரிந்து கொள்ள வேலனுடைய சக்தி வாய்ந்த நூல்ல இருந்து எளிதா தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப இந்த 5வது நிலை மிருகத்தை எதிர்த்து போட்டி போட முடியுதான்னு பாப்போம்
யஷ்வந்த் தனக்குள் கொடூரமாக சிரித்துக் கொண்டே நினைத்தான். அவன் தன் திட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தான். அதே நேரம் வீரா தனது திறமை மற்றும் தனது உடலை பற்றி ஆசிரியர்கள் விவாதித்துக் கொண்டிருப்பதையும் தான் அனைத்து ஆசிரியர்களின் ஈர்ப்பு மையமாக மாறிவிட்டோம் என்பதையும் அறியவில்லை. வீரா வேலனை சோதனையிலிருந்து வெளியேற்றிய பிறகு வேலன் சேகரித்த எண்ணற்ற உயிர்கற்கள் இப்போது வீராவுக்கு சொந்தமானது. அவன் கையில் இருந்த உயிர்கற்களின் எண்ணிக்கை ரத்த பரீட்சையில் தேர்ச்சி பெற தேவையான எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது. அதை பார்த்த வீரா அடுத்து என்ன செய்யறது என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டபடி யோசித்தான். இப்போது வீரா செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக ஒரு மூலையை கண்டுபிடித்து தேர்வு முடியும் வரை காத்திருப்பதுதான். பின் அவன் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடனாக மாறிடுவான். அந்த பயங்கரமான சண்டைக்கு பிறகு கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி தனது காயங்களை சோதிக்க ஆரம்பித்தான். அவன் உடல் முழுக்க பல இடங்களில் இருந்து ரத்தம் வெளியேறி இருந்தது. காயங்கள் பயங்கரமாக தெரிந்தால் அதிர்ஷ்டவசமாக அவனால் இப்போது எந்த வலியையும் உணர முடியவில்லை. எப்படியும் இந்த காயங்கள் அவனது எந்த முக்கிய உறுப்புகளிலும் இல்லை. எனவே அவற்றிலிருந்து மீள்வது அவனுக்கு மிகவும் எளிதாகவே இருக்கும். வீரா அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தனது கை முட்டிகளை இறுக்கி தனது சக்கரங்களின் சக்தியை தனது உடலில் செலுத்தத் தொடங்கினார். இதனால் ஒரு அடர் சிவப்பு நிற ரத்தம் போன்ற திரவம் திடீரென்று அவனது காயமடைந்த உடல் பாகங்களில் இருந்து வெளியேறத் தொடங்கியது. அடுத்த சில நொடிகளில் ஆச்சரியப்படும் விதமாக அவனது காயங்கள் அனைத்தும் குணமடைய தொடங்கின. வீரா தன்னை விரைவாக குணப்படுத்த தனது சக்கரங்களின் சக்தியை கட்டுப்படுத்தி இருந்தான். இதனால் சிறிது நேரத்திலேயே அவனது காயங்கள் பெரும் அளவில் குணமடைந்தன. அவன் இதமாக உணரத் தொடங்கினான். இந்த நேரத்தில் அவனது இதயத்தில் சில கேள்விகள் மூடிக்கொண்டிருந்தன. அவன் கையில் வெளியேற்றப்பட்ட வேலனின் கத்தி இருந்தது. வீரா அந்த ஆயுதத்தை தான் ஆராய்ந்து கொண்டிருந்தான். அது ஒரு ஆன்மீக ஆயுதமாக தோன்றியது. இந்த நேரத்திலேயே அவனது காயங்கள் பெரும் அளவில் குணமடைந்தன. அவன் இதமாக உணரத் தொடங்கினான். இந்த நேரத்தில் அவனது இதயத்தில் சில கேள்விகள் மூடிக்கொண்டிருந்தன. அவன் கையில் வெளியேற்றப்பட்ட வேலனின் கத்தி இருந்தது. வீரா அந்த ஆயுதத்தை தான் ஆராய்ந்து கொண்டிருந்தான். அது ஒரு ஆன்மீக ஆயுதமாக தோன்றியது. இந்த ஆயுதம் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததுதான். அப்ப என் ஆன்ம பரிமாணத்துல இருக்கிற புனிதமான வெள்ளை நெருப்பு இந்த ஆயுதத்தை விழுங்கினா எத்தனை பாம்பு செதல்கள் விழித்தழும்? 3, 4, 5 தெரியலையே. வீரா, இது எல்லாம் யூகம்தான். ஒரு வேலை நீ கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறியோ என்று தனக்குத்தானே கேட்டுக் கொண்டான். வேலன் இறந்த பிறகு அவனது உடல் சிறிய ஒளி துகள்களாக மாறி மறைந்தது. அப்போது அவனது கையில் இருந்த கத்தி அங்கே விழுந்தது. ஆனால் வேலனிடமிருந்து வீரா கத்தியை பிடுங்கியதாகவும் அல்லது திருடியதாகவோ தான் செம்பாவை குடும்பத்தினர் கருதுவார்கள். இது வீராவின் நிலைமையை இன்னும் மோசமாக்கியது. ஏனெனில் செம்பாவை குடும்பத்தினர் இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். இப்போது அவனாலும் இதற்காக எதுவும் செய்ய முடியாது. மேலும் இப்போதே எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில் அர்த்தமும் இல்லை. பின்னர் அவன் அந்த உயிர்கற்களை எடுத்து பார்த்தான். அவனிடம் நிறைய உயிர்கற்கள் இருந்தன. இதை வச்சு என்ன பண்றது? அது என பார்த்தாவது அவனுக்கு சில உயிர்கற்களை கொடுக்கலாம். ஆனா இந்த ரத்த மலையில இந்த 3வது பகுதி ரொம்ப பெருசா இருக்கே, இதுல அது நான் எங்கன்னு போய் கண்டுபிடிக்க என்று யோசித்தான். என்ன செய்வது என அதை பார்த்துக் கொண்டே அமர்ந்தவன் மெல்ல எழுந்து நடந்தான். அவன் சிறிது தூரம் நடந்தது. திடீரென அவன் காலுக்கு கீழிருந்த தரை பலமாக நடுங்குவதை உணர்ந்தான். அதே நேரம் உதவி உதவி என்ற அலறல் சத்தம் கேட்டது. இது வீரர்களுடைய அலறல் சத்தம் மாதிரி இருக்கு என்று வீரா யூகித்தான். அப்போது திடீரென்று ஒரு பெரிய பூதம் தரையில் நடப்பது போல ஒரு உரத்த சத்தம் தொடர்ந்து கேட்டது. தும் தும் தும். அந்த சத்தத்தால் முழு நிலமும் அதிர்ந்தது. அலறல் சத்தங்கள் இன்னும் அதிகரிக்க தரையில் அதிர்வுகளும் மேலும் தீவிரமடைந்தன. வீரா அதிர்ச்சி அடைந்தான். ஏதாவது ஆபத்தான விலங்கு இந்த பக்கமா வருதா என்ன? தேர்வே முடிய போகுது. இந்த நேரத்துல எனக்கு இப்படி ஒரு புதிய பிரச்சனை தேவையா என்று புலம்பியபடி வீரா பார்த்துக் கொண்டிருக்க 4 வீரர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெறித்தனமாக ஓடி வருவதை கண்டார். இந்த மக்களுக்கு பின்னால் இருந்த பாறைகள் திடீரென சரிந்து அதற்குள்ளிருந்து ஒரு பெரிய உருவம் வெளியே வந்தது. அது சுமார் 500-600 அடி உயரம் கொண்ட ஒரு பெரிய பூதம். அதன் தலையில் ஒரு கூர்மையான கொம்பு இருந்தது. அதன் கண்கள் எரியும் எரிமலை குழம்பு போல சிவந்திருந்தன. இது என்ன பூதமா? 500 அடி கிட்ட இருக்கும் போலயே என்றபடி அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து வீராவின் தலைமுடி பயத்தில் சிலிர்த்து நின்றது. இந்த பூதங்கள் மனிதர்களை விட சக்தி வாய்ந்த இனம். அவை பண்டைய காலங்களில் இருந்தே மனித குலத்தின் கொடிய எதிரியாக இருந்து வருகின்றன.
வீரா பல்வேறு புத்தகங்களில் இந்த பூதங்களை பற்றி படித்துள்ளார். அவற்றை பற்றி பல பயங்கரமான வதந்திகளும் இருந்தது. அதாவது மக்களை உயிருடன் தோலுரித்தல், மக்களை உயிருடன் மென்று விழுங்குதல் போன்றவை அதில் முக்கியமானவை. இந்த பூதங்களின் கொடூரத்தை சொல்லி அவர்கள் ஊரின் குழந்தைகளை பயமுறுத்துவது. ஆனால் இப்போது இது பிரச்சனைக்கு காரணம் அல்ல. இந்த பூதத்தின் சக்தியை பார்த்தால் அது நிச்சயமாக 4வது அல்லது 5வது நிலை உயிரினமாக கருதப்படும். பிறகு எப்படி இது 3ஆம் நிலைக்கு வந்தது? இல்ல, இந்த மாயை பூதம் நிச்சயம் 5வது பகுதியில் தான் இருக்கணும். எப்படியோ தப்பி இங்க வந்திருக்கு. ஏன்னா இந்த வகை ஆபத்து 3ஆம் வரிசையிலேயோ 4ஆம் வரிசையிலேயோ இருக்க வாய்ப்பே இல்லை என்று வீரா யூகித்தார். வீரா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பூதம் வீரர்களில் ஒருவரை தாக்க விரைந்தது. வீரர் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பே பூதத்தின் கை அவனது மார்பில் மோதி வீரரை காற்றில் பறக்க அனுப்பியது. தாக்குதல் மிகவும் பேரழிவை ஏற்படுத்தியது. அந்த வீரன் தரையில் விழுவதற்கும் அவன் உடல் எண்ணற்ற சிறிய ஒளி துகள்களாக மாறியது. அவன் சோதனையிலிருந்து வெளியேற்றப்பட்டான். மற்றொரு சிறந்த வீரனின் முடிவு இன்னும் மோசமாக இருந்தது. பூதம் அவனை தன் கைகளில் பிடித்து தூக்கியது. அவன் கத்துவதற்குள் பூதம் அவன் தலையை நேராக அதன் வாயில் வைத்து கடித்தது. ரத்தம் சுற்றிலும் பீரிட்டது. வீரனின் மீதமுள்ள உடல் பகுதிகள் எண்ணற்ற ஒளி துகள்களாக மாறியது. அதை பார்த்து பிரம்மை பிடித்தவன் போல நின்று கொண்டிருந்த வீரா சுய நினைவுக்கு வந்தான். இது நிச்சயமாக 5வது நிலை மாயை பூதம்தான். ஆனால் 3வது நிலைக்கு எப்படி வந்தது என தெரியவில்லை. இதை பற்றி சிந்திக்கவும் அவனுக்கு நேரமில்லை. இந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. அது ஓட வேண்டும் என்பதுதான். பூதத்துடைய கவனத்தை ஈர்க்காமல் வீரா தப்பிக்க விரும்பினான். அதனால் அவன் அமைதியாக அடியெடுத்து வைத்து அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் விதி பூதத்தின் பார்வையில் வீராவை பட வைத்தது. அது மற்ற வீரர்களை துரத்துவதை நிறுத்திவிட்டு வீராவை நோக்கி திரும்பியது. வீரா கனமான காலடி சத்தங்களை, தனக்கு பின்னால் மரம் முறியும் ஓசையையும் கேட்டு அது அவனை துரத்துவது புரிந்தது. ஐயோ கடவுளே, இது என்ன துரத்துன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஓடி இருக்கவே மாட்டேனே. முதல்ல எங்கேயாவது போய் மறைச்சுக்கணும் என்று பெருமூச்சு விட்ட வீரா பூதத்திடமிருந்து ஒளிந்து கொள்ள ஒரு இடத்தை தேடினான். அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆனால் பொருத்தமான இடம் கிடைக்கவில்லை. எங்கும் ஒளிந்து கொள்ள இடம் இல்லாததா விரக்தியில் பல்லை கடித்தவன் தன் முழு பலத்தோடும் பூதத்திடமிருந்து ஓட ஆரம்பித்தான். பூதம் மிகவும் மெதுவான வேகத்திலேயே நகர்ந்தது. ஆனால் அதன் ஒவ்வொரு அடியும் ஒரு சாதாரண மனிதனின் 8 அடிகளுக்கு சமமாக இருந்தது. இதனால் வீரா எவ்வளவு வேகமாக முன்னேறி அது வீராவை நெருங்கி இருந்தது. ஆனால் வீராவும் அவ்வளவு சுலபமாக விட்டுக் கொடுக்கவில்லை. எனவே மூச்சை சீராக்கிக் கொண்டு இன்னும் வேகமாக ஓட முயன்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஏற்கனவே ரத்த பரீட்சையை கடக்க போதுமான உயிர்கற்களை குவித்து விட்டான். அதனால் அவன் இந்த பூதத்தால் கொல்லப்பட்டு ரத்த பரீட்சையிலிருந்து வெளியேற்றப்பட்டால் அது அவனுக்கே மிகவும் சங்கடமாக இருக்கும். வீரா எவ்வளவு வேகமாக ஓடினால் அவனுக்கும் பூதத்துக்கும் இடையிலான இடைவெளி தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தது. வலிமையில் மட்டுமல்ல, வேகத்திலும் வீரா அந்த பூதத்திற்கு இணையாக இல்லை. அந்த பூதம் வீராவிடமிருந்து 300 அடி தொலைவில் இருந்த போது அது தனது பெரிய உள்ளங்கையை அசைத்து வீராவை தாக்கியது. வெறித்தனமாக ஓடிய வீரா தன் உடலை ஏதோ கனமான ஒன்று தாக்கப் போவதை உணர்ந்தார். ஆனால் அதிகம் யோசிக்கவில்லை. சட்டென முன்னால் தாவி குதித்தவன் எழுந்து மீண்டும் ஓடத் தொடங்கினான். அப்போது வீராவின் பின்னால் ஏதோ ஒன்று தரையில் மோதிய சப்தம் கேட்டது. வீரா திரும்பி பார்த்தான். அங்கே தரையில் ஒரு பெரிய உள்ளங்கை அச்சு தெரிந்தது. அந்த பூதம் தன் தாக்குதல் வீடானதை கண்டு கோபத்துடன் கர்ஜித்தபடி இன்னும் வேகமாக வீராவை நோக்கி நடந்து வந்தது. அதை பார்த்த வீரா, ஐயோ, இந்த பூதத்துக்கு வேற யாரும் கிடைக்கலையா? ஏன் என்ன மட்டும் துரத்துது என்று கோபமாகவும் கத்தியவன் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் இது அவன் எண்ணப்பட்டது. ஏனெனில் வழியில் அதனிடம் மாற்றிய மேலும் சில வீரர்கள் அதற்கு இரையாகி இருந்தனர். ரத்தமலைக்கு வெளியே நின்ற அனைத்து ஆசிரியர்கள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். 5வது பகுதியில் வாழ்ந்த போது திடீரென்று 3வது பகுதிக்கு வரும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்த ஆசிரியர்கள், அங்கு என்ன நடக்குது? இந்த பூத 5வது பகுதியில் இருந்திருக்கணும். ஆனா இப்ப அது வாய தடுப்ப உடைச்சு 3வது பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு என்று கத்த தொடங்கினர். சரமாரியான கேள்விகளால் பதட்டமான யஷ்வந்த், என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை ரத்த மலையோட மாய அடியில ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தடுமாற்றத்துடன் கூறினார். போதும், பரீட்சையை நிறுத்து. ரத்த பரீட்சையுடைய முடிவை இப்பவே அறிவிக்கணும் என்று ஒரு ஆசிரியர் கோபமாக கத்த, மற்றொரு ஆசிரியர், ஆமா, இதை உடனே நிறுத்து. பூதம் எல்லா வீரர்களையும் ரத்த பரீட்சையில இருந்து விலக்கிடு போன பயமா இருக்கு. இதுக்குதான் இந்த 5வது நிலை மாயை மிருக வேணான்னு சொன்னேன். யார் கேட்டா?
அங்க பாருங்க, அந்த பூதம் வீரசிம்மனை துரத்துது. அச்சோ என்று ஆசிரியர் ஒருவரின் குரல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பூதத்தை கண்டு ஒளிந்து கொண்ட ஒரு உயர்குடி வீரன் மூலமாக பூதம் வீராவை துரத்துவது ஆசிரியர்கள் பார்வைக்கு வந்தது. ஏங்க, இந்த பையனோட பலம் தான் அற்புதமானதா இருக்க, ஒருவேளை இவனை அதை தோற்கடிச்சிருவானோ என்று ஒருவர் கேட்க, மற்றொரு ஆசிரியர், உங்களுக்கு அந்த ரகுநாதன் ஞாபகம் இருக்கா? அனாஹத சக்கரத்தை எழுப்பிட்டு இந்த பூதத்தை தேடி போனானே, அவனே இதை சமாளிக்க முடியாதுன்னு விலகினான். அப்படி இருக்கிறப்ப வீரா எப்படி அதை தோற்கடிப்பான்னு எதிர்பார்க்கிறது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த 100 ஆண்டுகளில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் மிகவும் நம்பிக்கைக்குரிய வீரனாக ரகுநாதன் இருந்தார். ஆதிசக்தி ஆசிரமத்தில் நுழைந்த 3 ஆண்டுகளுக்குள் அவர் பேரரசு முழுவதும் பிரபலமானார். 19 வயதிலேயே அவர் சிறந்த திறமையாளர்களில் ஒருவராக கருதப்பட்டார். வீராவின் வலிமையும் திறமையும் மகத்தானது என்றால் பல ஆசிரியர்கள் அவர் இன்னும் ரகுநாதனை விட பின்தங்கி இருப்பதாகவே நம்பினர். ரகுநாதனது ரத்த பரீட்சையின் போது கூட ரகுநாதன் அனாஹத சக்கரத்தின் வீராவை விட உயர்ந்த நிலையில் இருந்தார். ரகுநாதனை கூட இந்த பூதத்தை விட்டு ஓட வேண்டியிருந்த போது மணிப்பூரா சக்கரத்தின் சக்தியுடன் வீரா எப்படி அதனுடன் போட்டியிட முடியும்? வீரா ஒவ்வொரு முறையும் வியக்கத்தக்க சாதனைகளை செய்வதாக அனைவரும் ஒப்புக்கொண்டால் பெரும்பாலான ஆசிரியர்கள் இன்னும் அவனுக்காக கவலைப்படத்தான் செய்தனர். எனவே அவர்கள் வாதிடுவதை நிறுத்திவிட்டு தங்களது மாயக்கண்ணாடியை அமைதியாக பார்த்தார்கள். அதே நேரம் ஆசிரியர்கள் தனது குள்ளநரி தரத்தை கூர்ந்து கவனிக்காததை கண்டு யஷ்வந்தின் முகத்தில் ஒரு நிம்மதியான புன்னகை தோன்றியது. இப்ப பாக்குற, இந்த பூதத்தோட தாக்கத்துல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு என்றவர் வீராவை எண்ணி சிரித்துக் கொண்டார். தனது புத்திசாலித்தனம், உடல் வலிமை மற்றும் சிறிது அதிர்ஷ்டத்தால் வீரா ஓரளவு பூதத்தின் தாக்குதலை தவிர்த்து வந்தார். ஆனால் இது பிரச்சனைக்கு தீர்வாகாது. அவன் இதுவரை தப்பித்திருந்தால் இறுதியில் பூதம் அவனை பிடித்து கொன்றிட வாய்ப்புண்டு. வீராவுக்கு அதிக நேரம் இல்லை. அதனால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஓடிக்கொண்டே ஏதாவது வழியை யோசிக்க ஆரம்பித்தார். அடுத்து என்ன நடக்கும்? இந்த பூதத்திடமிருந்து வீராவை யார் காப்பாற்றுவார்கள்? அல்லது வீரா தேர்வில் இருந்து வெளியேற்றப்படுவார்? யஷ்வந்தின் உண்மை வெளிப்படுமா? இதற்கு சிவாங்கியின் பதில் என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். நீ வேலனுடைய சக்தி வாய்ந்த நூல்ல இருந்து எளிதா தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப இந்த 5வது நிலை மிருகத்தை எதிர்த்து போட்டி போட முடியுதான்னு பாப்போம். யஷ்வந்த் தனக்குள் கொடூரமாக சிரித்துக் கொண்டே நினைத்தான். அவன் தன் திட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தான். அதே நேரம் வீரா தனது திறமை மற்றும் தனது உடலை பற்றி ஆசிரியர்கள் விவாதித்துக் கொண்டிருப்பதையும் தான் அனைத்து ஆசிரியர்களின் ஈர்ப்பு மையமாக மாறிவிட்டோம் என்பதையோ அறியவில்லை. வீரா வேலனை சோதனையிலிருந்து வெளியேற்றிய பிறகு வேலன் சேகரித்த எண்ணற்ற உயிர்க்கற்கள் இப்போது வீராவுக்கு சொந்தமானது. அவன் கையில் இருந்த உயிர்க்கற்களின் எண்ணிக்கை இரத்த பரீட்சையில் தேர்ச்சி பெற தேவையான எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது. அதை பார்த்த வீரா, அடுத்து என்ன செய்யறது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி யோசித்தான். இப்போது வீரா செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக ஒரு மூலையை கண்டுபிடித்து தேர்வு முடியும் வரை காத்திருப்பதுதான். பின் அவன் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடனாக மாறிடுவான். அந்த பயங்கரமான சண்டைக்கு பிறகு கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி தனது காயங்களை சோதிக்க ஆரம்பித்தான். அவன் உடல் முழுக்க பல இடங்களிலிருந்து ரத்தம் வெளியேறி இருந்தது. காயங்கள் பயங்கரமாக தெரிந்தாலும் அதிர்ஷ்டவசமாக அவனால் இப்போது எந்த வலியையும் உணர முடியவில்லை. எப்படியோ இந்த காயங்கள் அவனது எந்த முக்கிய உறுப்புகளிலும் இல்லை. எனவே அவற்றிலிருந்து மீள்வது அவனுக்கு மிகவும் எளிதாகவே இருக்கும். வீரா அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தனது கைமுட்டிகளை இறுக்கி தனது சக்கரங்களின் சக்தியை தனது உடலில் செலுத்தத் தொடங்கினான். இதனால் ஒரு அடர் சிவப்பு நிற ரத்தம் போன்ற திரவம் திடீரென்று அவனது காயமடைந்த உடல் பாகங்களிலிருந்து வெளியேறத் தொடங்கியது. அடுத்த சில நொடிகளில் ஆச்சரியப்படும் விதமாக அவனது காயங்கள் அனைத்தும் குணமடையத் தொடங்கின. வீரா தன்னை விரைவாக குணப்படுத்த தனது சக்கரங்களின் சக்தியை கட்டுப்படுத்தி இருந்தான். இதனால் சிறிது நேரத்திலேயே அவனது காயங்கள் பெருமளவில் குணமடைந்திட அவன் இதமாக உணரத் தொடங்கினான். இந்த நேரத்தில் அவனது இதயத்தில் சில கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன.
அவன் கையில் வெளியேற்றப்பட்ட வேலனின் கத்தி இருந்தது. வீரா அந்த ஆயுதத்தை தான் ஆராய்ந்து கொண்டிருந்தான். அது ஒரு ஆன்மீக ஆயுதமாக தோன்றியது. இந்த ஆயுதம் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததுதான். அப்ப என் ஆன்ம பரிமாணத்துல இருக்கிற புனிதமான வெள்ளை நெருப்பு இந்த ஆயுதத்தை விழுங்கினா எத்தனை பாம்பு செதில்கள் விழித்தெழும்? 3, 4, 5 தெரியலையே. வீரா, இது எல்லாம் யூகம்தான். ஒருவேளை நீ கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறியோ என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். வேலன் இறந்த பிறகு அவனது உடல் சிறிய ஒளி துகள்களாக மாறி மறைந்தது. அப்போது அவனது கையில் இருந்த கத்தி அங்கே விழுந்தது. ஆனால் வேலனிடமிருந்து வீரா கத்தியை பிடுங்கியதாகவோ அல்லது திருடியதாகவோ தான் செம்பாவை குடும்பத்தினர் கருதுவார்கள். இது வீராவின் நிலைமையை இன்னும் மோசமாக்கியது. ஏனெனில் செம்பாவை குடும்பத்தினர் இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார்கள். இப்போது அவனாலும் இதற்காக எதுவும் செய்ய முடியாது. மேலும் இப்போதே எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில் அர்த்தமும் இல்லை. பின்னர் அவன் அந்த உயிர்க்கற்களை எடுத்து பார்த்தான். அவனிடம் நிறைய உயிர்க்கற்கள் இருந்தன. இதை வச்சு என்ன பண்றது? அதிகனை பார்த்தாவது அவனுக்கு சில உயிர்க்கற்களை கொடுக்கலாம். ஆனா இந்த ரத்த மலையில இந்த 3வது பகுதி ரொம்ப பெருசா இருக்கே, இதுல அதியனை நான் எங்கன்னு போய் கண்டுபிடிக்க என்று யோசித்தான். என்ன செய்வது என அதை பார்த்து கொண்டே அமர்ந்தவன் மெல்ல எழுந்து நடந்தான். அவன் சிறிது தூரம் நடந்ததுமே திடீரென அவன் காலுக்கு கீழிருந்த தரை பலமாக நடுங்குவதை உணர்ந்தான். அதே நேரம் உதவி உதவி என்ற அலறல் சத்தம் கேட்டது. இது வீரர்களுடைய அலறல் சத்தம் மாதிரி இருக்கே என்று வீரா யூகித்தான். அப்போது திடீரென்று ஒரு பெரிய பூதம் தரையில் நடப்பது போல ஒரு உரத்த சத்தம் தொடர்ந்து கேட்டது. தும் தும் தும். அந்த சத்தத்தால் முழு நிலமும் அதிர்ந்தது. அலறல் சத்தங்கள் இன்னும் அதிகரிக்க தரையில் அதிர்வுகளும் மேலும் தீவிரமடைந்தன. வீரா அதிர்ச்சி அடைந்தான். ஏதாவது ஆபத்தான விலங்கு இந்த பக்கமா வருதா என்ன? தேர்வே முடிய போகுது. இந்த நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு புதிய பிரச்சனை தேவையா என்று புலம்பியபடி வீரா பார்த்து கொண்டிருக்க 4 வீரர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெறித்தனமாக ஓடி வருவதை கண்டான். இந்த மக்களுக்கு பின்னால் இருந்த பாறைகள் திடீரென சரிந்து அதற்குள்ளிருந்து ஒரு பெரிய உருவம் வெளியே வந்தது. அது சுமார் 500-600 அடி உயரம் கொண்ட ஒரு பெரிய பூதம். அதன் தலையில் ஒரு கூர்மையான கொம்பு இருந்தது. அதன் கண்கள் எரியும் எரிமலை குழம்பு போல சிவந்திருந்தன. இது என்ன பூதமா? 500 அடி கிட்ட இருக்கும் போலயே என்றபடி அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து வீராவின் தலைமுடி பயத்தில் சிலிர்த்து நின்றது. இந்த பூதங்கள் மனிதர்களை விட சக்தி வாய்ந்த இனம். அவை பண்டைய காலங்களிலிருந்தே மனித குலத்தின் கொடிய எதிரியாக இருந்து வருகின்றன. வீரா பல்வேறு புத்தகங்களில் இந்த பூதங்களை பற்றி படித்துள்ளார். அவற்றை பற்றி பல பயங்கரமான வதந்திகளும் இருந்தன. அதாவது மக்களை உயிருடன் தோலுரித்தல், மக்களை உயிருடன் மென்று விழுங்குதல் போன்றவை அதில் முக்கியமானவை. இந்த பூதங்களின் கொடூரத்தை சொல்லியே அவர்கள் ஊரின் குழந்தைகளை பயமுறுத்துவர். ஆனால் இப்போது இது பிரச்சனைக்கு காரணம் அல்ல. இந்த பூதத்தின் சக்தியை பார்த்தால் அது நிச்சயமாக 4வது அல்லது 5வது நிலை உயிரினமாக கருதப்படும். பிறகு எப்படி இது 3ஆம் நிலைக்கு வந்தது? இல்ல, இந்த மாயை பூதம் நிச்சயம் 5வது பகுதியில் தான் இருக்கணும். எப்படியோ தப்பு இங்க வந்திருக்க. ஏன்னா இந்த வகை ஆபத்து 3ஆம் வரிசையிலேயோ 4ஆம் வரிசையிலேயோ இருக்க வாய்ப்பே இல்லை என்று வீரா யூகித்தார். வீரா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பூதம் வீரர்களில் ஒருவரை தாக்க விரைந்தது. வீரர் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பே பூதத்தின் கை அவனது மார்பில் மோதி வீரரை காற்றில் பறக்க அனுப்பியது. தாக்குதல் மிகவும் பேரழிவை ஏற்படுத்தியது. அந்த வீரன் தரையில் விழுவதற்குள் அவன் உடல் எண்ணற்ற சிறிய ஒளி துகள்களாக மாறியது. அவன் சோதனையிலிருந்து வெளியேற்றப்பட்டான். மற்றொரு சிறந்த வீரனின் முடிவு இன்னும் மோசமாக இருந்தது. பூதம் அவனை தன் கைகளில் பிடித்து தூக்கியது.
அவன் கத்துவதற்குள் பூதம் அவன் தலையை நேராக அதன் வாயில் வைத்து கடித்திட ரத்தம் சுற்றிலும் பீரிட்டது. வீரனின் மீதமுள்ள உடல் பகுதிகள் எண்ணற்ற ஒளி துகள்களாக மாறியது. அதை பார்த்து பிரம்மை பிடித்தவன் போல நின்று கொண்டிருந்த வீரா சுய நினைவுக்கு வந்தான். இது நிச்சயமாக 5வது நிலை மாயை பூதம்தான். ஆனால் 3வது நிலைக்கு எப்படி வந்தது என தெரியவில்லை. இதை பற்றி சிந்திக்கவும் அவனுக்கு நேரமில்லை. இந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது. அது ஓட வேண்டும் என்பதுதான். பூதத்துடைய கவனத்தை ஈர்க்காமல் வீரா தப்பிக்க விரும்பினான். அதனால் அவன் அமைதியாக அடியெடுத்து வைத்து அங்கிருந்து நகர்ந்தான். ஆனால் விதி பூதத்தின் பார்வையில் வீராவை பட வைத்தது. அது மற்ற வீரர்களை துரத்துவதை நிறுத்திவிட்டு வீராவை நோக்கி திரும்பியது. வீரா கனமான காலடி சத்தங்களையும் தனக்கு பின்னால் மரம் முறியும் ஓசையையும் கேட்டு திரும்பினான். அது அவனை துரத்துவது புரிந்தது. ஐயோ கடவுளே, இது என்ன துரத்துன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஓடி இருக்கவே மாட்டேனே. முதல்ல எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கணும் என்று பெருமூச்சு விட்ட வீரா பூதத்திடமிருந்து ஒளிந்து கொள்ள ஒரு இடத்தை தேடினான். அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஆனால் பொருத்தமான இடம் கிடைக்கவில்லை. எங்கும் ஒளிந்து கொள்ள இடம் இல்லாததா விரக்தியில் பல்லை கடித்தவன் தன் முழு பலத்தோடும் பூதத்திடமிருந்து ஓட ஆரம்பித்தான். பூதம் மிகவும் மெதுவான வேகத்திலேயே நகர்ந்தது. ஆனால் அதன் ஒவ்வொரு அடியும் ஒரு சாதாரண மனிதனின் 8 அடிகளுக்கு சமமாக இருந்தது. இதனால் வீரா எவ்வளவு வேகமாக முன்னேறியும் அது வீராவை நெருங்கி இருந்தது. ஆனால் வீராவும் அவ்வளவு சுலபமாக விட்டுக் கொடுக்கவில்லை. எனவே மூச்சை சீராக்கிக் கொண்டு இன்னும் வேகமாக ஓட முயன்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஏற்கனவே இரத்த பரீட்சையை கடக்க போதுமான உயிர்க்கற்களை குவித்து விட்டான். அதனால் அவன் இந்த பூதத்தால் கொல்லப்பட்டு இரத்த பரீட்சையிலிருந்து வெளியேற்றப்பட்டால் அது அவனுக்கே மிகவும் சங்கடமாக இருக்கும். வீரா எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அவனுக்கும் பூதத்துக்கும் இடையிலான இடைவெளி தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தது. வலிமையில் மட்டுமல்ல, வேகத்திலும் வீரா அந்த பூதத்திற்கு இணையாக இல்லை. அந்த பூதம் வீராவிடமிருந்து 300 அடி தொலைவில் இருந்தபோது அது தனது பெரிய உள்ளங்கையை அசைத்து வீராவை தாக்கியது. வெறித்தனமாக ஓடிய வீராவும் தன் உடலை ஏதோ கனமான ஒன்று தாக்கப் போவதை உணர்ந்தார். ஆனால் அதிகம் யோசிக்கவில்லை. சட்டென முன்னால் தாவி குதித்தவன் எழுந்து மீண்டும் ஓடத் தொடங்கினான். அப்போது வீராவின் பின்னால் ஏதோ ஒன்று தரையில் மோதிய சத்தம் கேட்டது. வீரா திரும்பி பார்த்தார். அங்கே தரையில் ஒரு பெரிய உள்ளங்கை அச்சு தெரிந்தது. அந்த பூதம் தன் தாக்குதல் வீணானதைக் கண்டு கோபத்துடன் கர்ஜித்தபடி இன்னும் வேகமாக வீராவை நோக்கி நடந்து வந்தது. அதை பார்த்த வீரா, ஐயோ, இந்த பூதத்துக்கு வேற யாரும் கிடைக்கலையா? ஏன் என்ன மட்டும் துரத்துது என்று கோபமாகவும் கத்தியவன் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் இது அவன் எண்ணம் மட்டுமே. ஏனெனில் வழியில் அதனிடம் மாட்டிய மேலும் சில வீரர்களும் அதற்கு இரையாகி இருந்தனர். இரத்தமலைக்கு வெளியே நின்ற அனைத்து ஆசிரியர்களும் இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். 5வது பகுதியில் வாழ்ந்த பூதம் திடீரென்று 3வது பகுதிக்கு வரும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்த ஆசிரியர்கள், யஷ்வந்த், அங்க என்ன நடக்குது? இந்த பூதம் 5வது பகுதியில் இருந்திருக்கணும். ஆனா இப்ப அது மாய தடுப்பை உடைச்சு 3வது பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு என்று கத்தத் தொடங்கினர். சரமாரியான கேள்விகளால் பதட்டமான யஷ்வந்த், என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை ரத்தமலையோட மாய அணியில ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தடுமாற்றத்துடன் கூறினான். போதும், பரீட்சையை நிறுத்து. ரத்த பரீட்சையுடைய முடிவை இப்பவே அறிவிக்கணும் என்று ஒரு ஆசிரியர் கோபமாக கத்த, மற்றொரு ஆசிரியர், ஆமா, இத உடனே நிறுத்து. பூதம் எல்லா வீரர்களையும் ரத்த பரீட்சையிலிருந்து விலக்கிடுமோன்னு பயமா இருக்கு. இதுக்குதான் இந்த 5வது நிலை மாயை மிருகம் வேணான்னு சொன்னேன். யாரு கேட்டா? அங்க பாருங்க, அந்த பூதம் வீரசிம்மனை துரத்துது. அச்சோ என்று ஆசிரியர் ஒருவரின் குரல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பூதத்தை கண்டு ஒளிந்து கொண்ட ஒரு உயர்குடி வீரன் மூலமாக
பூதம் வீராவை துரத்துவது ஆசிரியர்கள் பார்வைக்கு வந்தது. ஏங்க, இந்த பையனோட பலம்தான் அற்புதமானதா இருக்கே, ஒருவேளை இவனே அதை தோற்கடிச்சிருவானோ என்று ஒருவர் கேட்க, மற்றொரு ஆசிரியர், உங்களுக்கு அந்த ரகுநாதன ஞாபகம் இருக்கா? அநாகத சக்கரத்தை எழுப்பிட்டு இந்த பூதத்தை தேடி போனானே, அவனே இதை சமாளிக்க முடியாதுன்னு விலகினான். அப்படி இருக்கிறப்ப வீரா எப்படி அதை தோக்கடிப்பான்னு எதிர்பார்க்கிறது என்று கேள்வி எழுப்பினார். கடந்த 100 ஆண்டுகளில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் மிகவும் நம்பிக்கைக்குரிய வீரனாக ரகுநாதன் இருந்தார். ஆதிசக்தி ஆசிரமத்தில் நுழைந்த 3 ஆண்டுகளுக்குள் அவர் பேரரசு முழுவதும் பிரபலமானார். 19 வயதிலேயே அவர் சிறந்த திறமையாளர்களில் ஒருவராக கருதப்பட்டார். வீராவின் வலிமையும் திறமையும் மகத்தானது என்றாலும் பல ஆசிரியர்கள் அவன் இன்னும் ரகுநாதனை விட பின்தங்கி இருப்பதாகவே நம்பினர். ரகுநாதனது இரத்த பரீட்சையின் போது கூட ரகுநாதன் அநாகத சக்கரத்தின் வீராவை விட உயர்ந்த நிலையில் இருந்தார். ரகுநாதனே கூட இந்த பூதத்தை விட்டு ஓட வேண்டியிருந்த போது மணிப்பூரா சக்கரத்தின் சக்தியுடன் வீரா எப்படி அதனுடன் போட்டியிட முடியும்? வீரா ஒவ்வொரு முறையும் வியக்கத்தக்க சாதனைகளை செய்வதாக அனைவரும் ஒப்புக்கொண்டாலும் பெரும்பாலான ஆசிரியர்கள் இன்னும் அவனுக்காக கவலைப்படத்தான் செய்தனர். எனவே அவர்கள் வாதிடுவதை நிறுத்திவிட்டு தங்களது மாயக்கண்ணாடியை அமைதியாக பார்த்தார்கள். அதே நேரம் ஆசிரியர்கள் தனது குள்ளநரித்தனத்தை கூர்ந்து கவனிக்காததைக் கண்ட யஷ்வந்தின் முகத்தில் ஒரு நிம்மதியான புன்னகை தோன்றியது. இப்ப பாக்குற, இந்த பூதத்தோட தாக்குதல்ல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு என்றவன் வீராவை எண்ணி சிரித்துக் கொண்டான். தனது புத்திசாலித்தனம், உடல் வலிமை மற்றும் சிறிது அதிர்ஷ்டத்தால் வீரா ஓரளவு பூதத்தின் தாக்குதலை தவிர்த்து வந்தான். ஆனால் இது பிரச்சனைக்கு தீர்வாகாது. அவன் இதுவரை தப்பித்திருந்தால் இறுதியில் பூதம் அவனை பிடித்து கொன்றிட வாய்ப்புண்டு. வீராவுக்கு அதிக நேரம் இல்லை. அதனால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஓடிக்கொண்டே ஏதாவது வழியை யோசிக்க ஆரம்பித்தான். அடுத்து என்ன நடக்கும்? இந்த பூதத்திடமிருந்து வீராவை யார் காப்பாற்றுவார்கள்? அல்லது வீரா தேர்விலிருந்து வெளியேற்றப்படுவானா? யஷ்வந்தின் உண்மை வெளிப்படுமா? இதற்கு சிவாங்கியின் பதில் என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். பூதம் வீராவை விடாப்படியாக துரத்த வீரா நிற்காமல் ஓடினான். அவனிடம் அதிக நேரம் இல்லை. அதனால் தன்னை காப்பாற்றிக் கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட ஒரு வழியை யோசிக்க முயன்றான். வீரா பட்டத்து இளவரசனாக இருந்தபோது பூதங்களை பற்றி படித்திருந்தான். அதை நினைவு கூர்ந்தான். பூதங்களுக்கு 2 இதயங்கள் இருக்கும்ல, அதுல ஒண்ணு பலவீனமானதா இருக்கும். அந்த இதயத்தை தாக்குனா பூதத்தை அழிக்க முடியும். ஆனா அது உண்மை இல்ல, வதந்திகள்னு கேள்விப்பட்டனே. உறுதியா தெரியாம நான் இந்த பூதத்தோட மோதினா அது சரியா வருமா என்று யோசித்த வீரா ஒரு குழப்பத்திலேயே இருந்தான். அவனால் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. ஆம், இது போன்ற பூதங்களின் உடல் மனித உடலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. மேலும் அவை பிறப்பிலிருந்தே மனிதர்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. அதனால்தான் பூதங்கள் பண்டைய காலங்களிலிருந்து மனிதர்களை நிறைய தொந்தரவு செய்து வந்தன. ஆனால் கடவுள் யாருக்கும் எந்த வகையிலும் பாகுபாடு காட்டுவதில்லையே. அதனாலேயே பூதங்களுக்கு ஒரு கொடிய குறைபாட்டை அனுமதித்தார். அதாவது அவற்றின் உடலில் 2 இதயங்கள் இருக்கும். 2 இதயத்தின் மூலமும் அதன் உடலுக்கு ரத்தம் பாயும். அதன் வலிமையான பெரிய உடலுக்கு ஒரு இதயம் போதுமானதாக இருக்காது என மற்றொரு இதயம் அதற்கு இருந்திருக்கலாம். ஆனால் அது சற்று பலவீனமானது. அது மட்டுமின்றி அதன் 2வது இதயம் விலா எலும்புகள் முடியும் இடத்தில் அதன் முதுகில் உள்ளது. இதனால் அந்த 2வது இதயத்திற்கு விலா எலும்புகளின் பாதுகாப்பும் இல்லை. அதன் மேல் ஒரு மெல்லிய சதை அடுக்கு மட்டுமே இருக்கும். ஒரு அடியால் அந்த இதயத்தை காயப்படுத்தினாலும் பூதத்தை கொல்ல முடியும். அதனாலேயே பூதங்கள் போர்க்களத்தில் இருக்கும் போதெல்லாம் கனமான கவசத்தை அணிந்திருக்கும். அது அவர்களின் பாதிக்கப்படக்கூடிய முதுகை பாதுகாக்க சிறப்பாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும். மனிதர்கள் அதை ஆமை கவசம் என்று அழைத்தனர்.
வீரா ஓடும் போதே அந்த பூதத்தின் முதுகில் எந்த பாதுகாப்பு கவசமும் இல்லை என்பதை கவனித்திருந்தான். எப்படியாவது அவன் பூதத்தின் இதயத்தை காயப்படுத்தி விட்டான். அதை அவனால் தோற்கடித்திட முடியும். வீரா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே தன்னை நோக்கி ஒரு பலத்த காற்று வருவதை உணர்ந்தான். பூதத்தின் பெரிய உள்ளங்கை வீராவை கொல்ல அவனை நோக்கி நகர்ந்தது. போச்சு, இங்க எனக்கு ஒளிஞ்சுக்கவும் இடையில்லையே என்று வீரா ஒளிந்திட விரும்பினான். ஆனால் அது மிகவும் தாமதமானது. வேறு எங்கும் செல்ல வழியில்லாததால் வீரா பற்களை கடித்துக் கொண்டு காற்றில் பின்னோக்கி குதித்தான். இதனால் பூதத்தின் கை வீராவை தாக்காமல் தாண்டிச் சென்று அருகிலுள்ள கல்லில் மோதியது. அடுத்த நொடி அந்த கல் துண்டு துண்டாக உடைந்தது. காற்றில் குதித்த வீராவும் நிற்கவில்லை. மாறாக அவன் உடனடியாக பூதத்தின் உள்ளங்கையின் பின்புறத்தில் குதித்து விரைவாக அதன் தோளில் ஏறினான். வீராவின் செயலில் எரிச்சலடைந்த பூதம் தன் கொம்பினால் அவனை குத்த முயற்சித்தது. வீராவும் உடனடியாக துள்ளி மீண்டும் பூதத்தை தாண்டினான். இந்த நேரத்தில் வீராவின் மார்புக்கும் பூதத்தின் கூர்மையான கொம்புக்கும் இடையே சில அங்குல தூரம் மட்டுமே இருந்தது. ஆனாலும் அவனது மன உறுதியாலும் சுறுசுறுப்பாலும் வீரா இறுதியில் பூதத்தின் பின்னால் வந்தான். அங்கே பூதத்தின் முதுகில் ஒரு வீக்கம் இருப்பதை கவனித்தான். இதுதான் சரியான நேரம், காளையின் 1000 குத்து என்று வீரா கத்திட அவன் உடலிலிருந்து ஒரு நீல ஒளி வெளியேறி அவன் கையில் பாய்ந்தது. வீரா தன் உடலின் பலத்தை முழுவதுமாக திரட்டி பூதத்தின் 2வது இதயமிருந்த அந்த வீக்கத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அடியை செலுத்தினான். காளையின் 1000 குத்து நுட்பத்தின் துல்லியமான அடி அந்த இடத்தை தாக்கினான். பூதத்தின் இதயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விடும். ஆனால் வீராவின் கைமுட்டி பூதத்தின் முதுகில் விழுந்தபோது கடைசி நேரத்தில் பூதம் சாமர்த்தியமாக அவன் உடலை திருப்பியதால் அவன் கை பூதத்தின் உடலிலிருந்து நழுவியது. வீரா தன் தோல்வியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். என்ற வீரா வேறு எதுவும் செய்வதற்கு முன்பு பூதம் விரைவாக திரும்பி வீராவின் உடலில் பலமாக அறைந்தது. இந்த தாக்குதலால் வீராவின் உடல் பல அடி தூரம் பறந்து சென்றது. அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த ஆசிரியர்களின் முகங்களிலும் விசித்திரமான வெளிப்பாடுகள் தோன்றின. ஓச்ச, அது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த பூதத்தோட தோல் ரொம்ப கடினமானது. பாவம், சின்ன பையன், அதை எப்படி காயப்படுத்துவான்? அவன் கிட்ட ஒரு ஆன்மீக ஆயுதம் இருந்தா அவனால அந்த பூதத்தை கண்டிப்பா காயப்படுத்திருக்க முடியும். இந்த நேரத்தில் மாயக்கண்ணாடியை பார்த்துக் கொண்டிருந்த ஆசிரியர்களால் கருத்து தெரிவிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளாக அந்த பூதத்தை எதிர்கொள்ளவோ அதனை தோற்கடிக்கவோ யாரும் துணியவில்லை. அப்படி இருக்க வீரா 5வது நிலை மாயை பூதத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர்களால் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்படி நினைப்பது கூட முட்டாள்தனம். ஓடாத, நில்லு என்று ஆசிரியர்களில் ஒருவர் திடீரென கத்தினார். வீராவின் காட்சி மாயக்கண்ணாடி மூலம் தெரியாததால் ஆசிரியர்கள் மற்ற வீரர்கள் மூலமே வீராவை கவனித்துக் கொண்டிருந்தனர். ஒரு சில வீரர்கள் மட்டுமே சற்று தைரியமாக ஓடாமல் மறைந்து நின்றபடி பூதம் வீராவை துரத்துவதை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது பூதம் வீராவை கொல்ல முயல்வதைக் கண்டதும் அந்த வீரர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிவிட்டனர். வீரர்கள் அங்கிருந்து நகர்ந்ததால் ஆசிரியர்களால் மீண்டும் வீராவின் காட்சிகளை பார்க்க முடியவில்லை. இருப்பினும் பெரும்பாலான ஆசிரியர்கள் வீரா நிச்சயமாக கொல்லப்பட்டிருப்பான், இனி பார்க்க எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டனர். துணைத் தலைவர் சிவாங்கி மட்டுமே தனது மாயக்கண்ணாடியை இன்னும் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தாள். அதனால் வீராவின் ஒவ்வொரு அசைவையும் அவனது உடல் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவளால் பார்க்க முடிந்தது. பூதத்தின் அறை வீராவை முற்றிலுமாக அழித்திருக்க வேண்டும். ஆனால் வீரா இன்னும் உயிருடன் இருந்தான். அவன் தரையில் படுத்திருந்தான். அவனது கனத்த மூச்சினால் மார்பு வேகமாக ஏறி இறங்கியது. பூதத்தின் அறையின் சக்தி
உண்மையிலேயே பயங்கரமானதாக இருந்தது. கிட்டத்தட்ட அவனது எலும்புகளை உடைத்தது. அதிர்ஷ்டவசமாக அவனது உடல் மிகவும் வலிமையானதாக இருந்ததால் அந்த அறையின் சக்தியை தாங்கிக் கொண்டார். மேலும் அவனது உடல் தாக்குதலின் பெரும்பகுதியை உறிஞ்சி அதை அவனது முழு உடலிலும் பாயும் ஒரு சூடான நீரோட்டமாக மாற்றியது. ஆனால் பூதத்தின் அந்த ஒரு சிறிய அடியே வீராவின் உடலை கடுமையாக காயப்படுத்த போதுமானதாக இருந்தது. பின் தரையில் ஏற்பட்ட அதிர்வுகளிலிருந்து பூதம் படிப்படியாக தன்னை நோக்கி வருவதை வீரா உணர்ந்தான். அந்த நேரத்தில் வீரா மிகுந்த வலியை உணர்ந்தால் அவனது உடல் முழுவதும் உடைந்து போயிருந்தால் அவன் இன்னும் கைவிடவில்லை. அவனது தந்தை ராஜேந்திர சிம்மனைப் போலவே வீராவும் கடைசி நேரம் வரை போராட தேர்ந்தெடுத்தார். தனது இறை தரையில் கிடப்பதைக் கண்ட பூதம் வேகத்தை குறைத்தது. அவனது மரணத்தை தனது கண்களால் பார்க்க விரும்பியது. அதனால் தனது கால்களால் வீராவை நசுக்க முன்னோக்கி நகர்ந்தது. ஒருவேளை அந்த பூதம் வீராவுக்கு நகரும் திறன் இல்லை என்று நினைத்திருக்கலாம். அதனால் அது அவசரப்படவில்லை. இதனால் வீராவுக்கு எதிர்வினையாற்ற சிறிது நேரம் கிடைத்தது. அவன் தரையிலிருந்து எழுந்திருக்க முயன்றான். எப்படியோ தனது உடலில் உள்ள வலியை பொருட்படுத்தாமல் தரையில் நின்றவன் தப்பிக்க விரும்பினான். ஆனால் அவனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. அப்ப எல்லாம் முடிஞ்சதா என்றபடி பூதத்தை பார்த்தான். பூதத்தின் அறை அவனது எலும்புகளில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியது. வலியினாலும் அவனது உடல் அதிக நெகிழ்வுத்தன்மையை இழந்ததாலும் அவனால் அந்த இடத்திலிருந்து குதிக்க முடியவில்லை. தப்பிக்க வழியே இல்லாததாக உணர்ந்தவன் ஒரு கடைசி வழியை முயற்சிக்க முடிவு செய்தான். இது வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்ற வீரா விரக்தியுடன் தனது விரலிலிருந்த அகோராவின் ஆன்மீக மோதிரத்திலிருந்த உடைந்த கத்தியை எடுத்தான். ஆனால் உண்மையில் கத்தியால் அடிக்கக்கூட அவனுக்கு வலிமை இல்லை. மிகவும் சிரமப்பட்டே அவன் அந்த கத்தியை பூதத்தை நோக்கி எறிந்தான். கடவுளே, இது வேலை செய்யும்னு நம்புறேன் என்ற வீராவின் இதயம் பிரார்த்தனை செய்தது. இந்த தாக்குதல் பூதத்திற்கு தீங்கு விளைவிக்காவிட்டார் வீரா இந்த இரத்த பரீட்சையிலிருந்து வெளியேறுவது உறுதி. ஆனால் முன்னால் இருந்த காட்சியை கண்டதும் வீராவே ஆச்சரியப்பட்டு போனார். வீரா எந்த சக்தியுடனும் அந்த கத்தியை எறியவில்லை. ஆனால் கத்தி விரைவாக பூதத்தின் மார்பை நோக்கி பறந்தது. இன்னும் விசித்திரமானது என்னவென்றால், பூதத்தின் மலை போன்ற உடலும் பலாப்பழம் போன்ற தோலும் இப்போது முலாம்பழம் போல தெரிந்தது. கத்தி சுலபமாக பூதத்தின் மார்பை துளைத்து அதன் தலையை வெட்டி வானத்தை நோக்கி பறந்தது. பூதத்தை நோக்கி கத்தியை எறிந்த பிறகு வீரா சோர்வடைந்து கீழே விழுந்தான். தரையில் படுத்தபடி கத்தி பூதத்தின் மார்பில் ஊடுருவுவதை பார்த்த வீரா அதிர்ச்சியில் வாயை பிளந்தார். இது நடக்க 2 சாத்தியக்கூறுகள் மட்டுமே இருந்தன. ஒன்று, அவனுடைய சொந்த பலம் மிகவும் பயங்கரமாக இருக்க வேண்டும். அந்த சக்தியால் கத்தி பூதத்தின் மார்பை வெட்டியிருக்க வேண்டும். ஆனால் இது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. மற்றொரு சாத்தியக்கூறு என்னவென்றால், இந்த கத்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. இது வீராவின் குறைந்த வலிமையை கொண்டே பூதத்தின் மார்பை எளிதாக ஊடுருவி விட்டது. இது எப்படி நடந்துச்சு? இந்த கத்தி உண்மையிலேயே அவ்வளவு சக்தி வாய்ந்ததா? இது எந்த வகையான ஆயுதம் என்று யோசித்த வீரா பெருமூச்சு விட்டார். மலை அளவில் உள்ள ஒரு பூதம் தனது மார்பை 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டு மெல்ல சில அடிகள் பின்னால் நடந்து இறுதியாக சமநிலையை இழந்து தரையில் விழுந்தது. அதன் பருமனான உடல் கீழே விழுந்ததும் தரை கடுமையாக அதிர்ந்தது. அடுத்த சில நொடிகளில் அந்த பூதத்தின் உடல் எண்ணற்ற ஒளி துகள்களாக மாறியது. 5வது பகுதியில் வாழ்ந்த மிக உயர்ந்த வட்டத்தின் ஒரே மாயை பூதம் வீராவால் கொல்லப்பட்டது. அடுத்த கணம் ஒரு கருப்பு உயிர்க்கல் வீராவை நோக்கி உருண்டு வந்தது. இரத்த பரீட்சையில் தேர்ச்சி பெற
ஒரு கருப்பு உயிர்க்கல் தேவை. வீரா அந்த உயிர்க்கல்லை எடுத்து கவனமாக பார்த்தான். 5வது மாயை பூதத்தை கொன்று அந்த உயிர்க்கல்லை தன்னால் பெற முடியும் என்று அவனே கூட நினைக்கவில்லை. அந்த பூதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. 3வது பிரிவின் 100 மாயை மிருகங்களை ஒற்றைக் கையால் கொல்லக்கூடியது. ஆனால் இப்போது வீரா அந்த பூதத்தை கொன்று அந்த உயிர்க்கல்லை பெற்றுள்ளான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி வீரா என்றவன் சட்டென நினைவு வந்தவனாக தனது கத்தியை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தான். படுகாயம் அடைந்ததால் மெல்ல முன்னோக்கி நகர்ந்து தனது கத்தியை தேடினான். ஆனால் அவனால் அதை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த கத்தியின் உண்மையான சக்தி அவனுக்கு தெரியாவிட்டால் அவன் நிச்சயம் அதை மறந்திருப்பான். ஆனால் இப்போது எப்படியாவது அதை பெற விரும்பினான். அது அப்படி எங்க போயிருக்கும் என்ற வீரா எல்லா இடங்களிலும் தேடி இறுதியாக தரையில் ஒரு சிறிய துளையை கண்டுபிடித்தான். கத்தி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததா பூதத்தின் உடலை துளைத்த பிறகும் கூட அது வேகத்தை இழக்காமல் தரையை கிழித்து ஆழமாக சென்றிருந்தது. வீரா தனது உடலில் உள்ள வலியை மறந்தவனாக தரையில் வேகமாக குத்தினான். 200-300 அடி ஆழம் வரை தோண்டினான். ஆனாலும் அவனால் கத்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் வீராவை சுற்றியுள்ள காட்சியின் நிறம் மாறத் தொடங்கியது. அவனுக்கு முன்னால் இருந்த மலைகள் மறையத் தொடங்கின. அனைத்து மாயைகளும் மெதுவாக உடைந்தன. இந்த காட்சியை கண்டதும் வீராவின் முகம் மாறியது. அவன் மிகவும் பதறத் தொடங்கினான். இரத்த பரீட்சை முடிந்து விட்டது. அதனால் அதோடு அனைத்து மாயைகளும் இப்போது போய்விட்டன. வீரா இப்போது இருந்த இடத்தில் ஒளி துகள்கள் காணப்பட்டன. அவை மெதுவாக முழு நிலப்பரப்பையும் மாற்றின. அவன் இப்போது உண்மையான இரத்த மலையில் இருந்தான். இங்கு சுற்றியுள்ள தரை மற்றும் தாவரங்கள் அனைத்தும் இரத்தம் போல சிவப்பு நிறத்தில் இருந்தன. இதுதான் இரத்த மலையின் உண்மையான வடிவம். வீரா தோண்டிய இடத்தை பொறுத்தவரை அதுவும் திடீரென்று மறைந்து போனது. அதை பார்த்த வீரா வாயடைத்து போனான். அச்சச்சோ, என் கத்தி! இல்ல இல்ல, இப்படி இருக்கக்கூடாது என்று வீராவால் கத்தாமல் இருக்க முடியவில்லை. மாயை இப்போது போய்விட்டதால் அவனுடைய காயங்கள் அனைத்தும் முழுமையாக குணமாகிவிட்டன. அந்த காயங்கள் உண்மையில் மாயைகள்தான். ஆனால் வீரா மிகவும் விரக்தி அடைந்தவனாக, இந்த மலர் ரொம்ப பெருசு, அந்த கத்திய நான் எங்கன்னு போய் கண்டுபிடிப்பேன் என்று கத்தியவன் இங்கும் அங்கும் தேடிக்கொண்டே இருந்தான். அப்போது ஒரு பறக்கும் தேர் அவன் அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு நபர் கீழே குதித்து வீராவை தேரில் உட்காரச் சொல்லி மலையிலிருந்து வெளியே சென்றார். நீ அருமையா செஞ்ச. உன் பேர் என்ன? வீரா. என் பேரு வீரசிம்மன் என்றான். அடுத்து என்ன நடக்கும்? தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு வீரா ஆசிரமத்தில் சேர்க்கை பெற்றிடுவான். உண்மையான சோதனை அப்போது தொடங்கும். வீராவுக்கு தனது வாழ்க்கையில் ஏற்கனவே போதுமான எதிரிகள் இருந்தனர். ஆனால் தேர்வுகளினால் அவனுக்கு மேலும் அதிகமான எதிரிகள் உருவாகியுள்ளனர். இனி அவனது அடுத்த தாக்குதல் என்னவாக இருக்கும்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இரத்தமலைக்கு வெளியே அனைத்து ஆசிரியர்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது அவர்களின் விவாதத்தின் தலைப்பு வீரா அல்ல, இரத்த பரீட்சையின் போது சிறப்பாக செயல்பட்ட மற்ற வீரர்கள். வீராவின் இறுதி முடிவை அவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் அவன் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டான் என்று அவர்களாகவே யூகித்திருந்தனர். இதனால் ஆதிசக்தி ஆசிரமத்தின் அடுத்த நுழைவுத் தேர்வுக்கு வீரா மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றே அனைவரும் விரும்பினர். சிறிது நேரம் கழித்து வீரா தேரிலிருந்து இறங்கினான். அப்போது அருகில் நின்ற ஒருவரிடம், என் உயிர்கற்களை யார்கிட்ட ஒப்படைக்கணும் என்று கேட்டான். இங்க வா என்று மஞ்சள் நிற உடை அணிந்த ஒரு பெண் அழைத்தாள். வீரர்கள் பெற்ற உயிர்கற்களை சோதிக்கும் பொறுப்பு அவளிடம் இருந்தது. அந்த பெண்ணின் முன் 4 வண்ணக் கூடைகள் இருந்தன. 4 வெவ்வேறு வண்ணக்கற்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருந்தன. வீரா அந்த திசையில் செல்வதை பார்த்த ஆசிரியர்களின் முகங்கள் விசித்திரமான வெளிப்பாடுகளை காட்டின.
ரத்த பரீட்சை விதிப்படி வீரா தோத்துட்டான். அவ எவ்வளவு உயிர்கற்களை வச்சிருந்தாலும் இப்ப அதால எந்த பயனும் இல்லையே என்று அவர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டனர். யஷ்வந்தும் வீராவை கவனித்தார். தகிடதத்தும் செய்து 5வது நிலை மாயை பூதத்தை விடுவித்தவன் இவன்தான். பூதம் வீராவை துரத்த ஆரம்பித்ததும் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் பின்வாங்கிவிட்டான். ஆனால் இப்போது வீரா இரத்த பரீட்சையில் தோற்றிருப்பான் என்று எண்ணி சற்று பெருமையாக உணர்ந்தான். மேலும் அவன் உயிர்க்கல்லை ஒப்படைக்க விரும்புவதை பார்த்து வீரா தோற்றது அவனுக்கே தெரியாது என்று நினைத்து தனக்குள் சிரித்துக் கொண்டான். ஐயோ ஐயோ, இப்ப இந்த முட்டாள் கிட்ட நீ சோதனையில தேர்ச்சி பெறல, தோத்துட்டேன்னு யாராவது கொஞ்சம் சொல்லுங்கள. உன்கிட்ட 1000 உயிர்கற்கள் இருந்தாலும் இப்ப அதெல்லாம் பயனற்றதுன்னு சொல்லுங்க என்று மெல்ல முணுமுணுத்து சிரித்தான். மேலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீராவை மீண்டும் ஆதிசக்தி ஆசிரமத்திற்குள் எப்போதுமே நுழைய விடாமல் தடுக்க நினைத்தான். அவன் வீராவை நோக்கி 2 அடிகள் எடுத்து வைத்தபோது திடீரென அவனது கால்கள் அதே இடத்தில் உறைந்தன. வீரா அந்த பெண்ணிடம் ஒரு கருப்பு நிற உயிர்க்கல்லை கொடுப்பதை கண்டான். கருப்பு நிற உயிர்க்கல் சற்று விசித்திரமாக தெரிந்தது. அந்த பெண் கல்லை பார்த்துவிட்டு ஆச்சரியத்துடன், "ஹேய், இந்த கருப்பு கல் எங்கிருந்து வந்தது?" என்று கேட்டாள். உயிர்க்கல்லை எண்ணும் பொறுப்பு அவளுக்கு இருந்தாலும் எப்போதும் 4 வண்ணக்கற்களை மட்டுமே எண்ணியதால் அவளுக்கு கருப்புக்கல் பற்றி எதுவும் தெரியாது. அவள் மிகுந்த ஆச்சரியத்துடன் கருப்புக்கல்லை பார்த்தாள். ஆனால் அனைத்து ஆசிரியர்களும் அந்த கல்லை பார்த்ததும் சட்டென விஷயத்தை புரிந்து கொண்டனர். வீரா மாயை பூதத்தை கொன்னுட்டானா? மாயை பூதத்தை கொன்னாதான கருப்பு உயிர்க்கல்ல பெற முடியும் என்ற ஆசிரியர்களிடம் ஒரு கணம் ஒரு பெரிய அமைதி நிலவிட அனைவரும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டனர். மாயை பூதம் இங்கே உருவாக்கப்பட்டதிலிருந்தே அதை யாராலும் கொல்ல முடிந்ததில்லை. ஆனால் இப்போது வீரா கருப்பு உயிர்க்கல்லை மேசையில் வைத்ததும் எல்லாம் தெளிவாகியது. ஆனால் தன்னை சுற்றியிருந்த மக்களின் எதிர்வினையா சற்று ஆச்சரியப்பட்ட அந்த பெண், "ஏய், இப்படி ஒரு கருப்பு கல்ல நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை" என்று குரலை உயர்த்தினாள். வீரா தன்னை ஏமாற்றுகிறானோ, அதனால் தன்னிடம் ஒரு போலிக்கல்லை கொடுக்கிறானோ என்று யோசித்தாள். அதே நேரத்தில் ஒரு அழகான நடுத்தர வயது மனிதர் கூட்டத்திலிருந்து வெளியே வந்து, "ரத்த பரீட்சையில கருப்பு நிறத்துல ஒரே ஒரு உயிர்க்கல் மட்டுமே இருக்கும். அதோட ரத்த மலையில இந்த மாயை வரிசை உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்தே யாராலையும் அதை பெற முடியல வசுந்தரா. உயிர்க்கல்ல கணக்கிடுறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்படின்னா அதை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா?" என்று கேட்டா. அந்த பெண் தலையை குனிந்தாள். "மன்னிச்சிருங்க, இனிமே நான் கவனமா இருக்கேன்" என்றாள். அந்த அழகான நடுத்தர வயது மனிதர் வீராவிடம் வந்து, "வீரசிம்மா, ரத்த பரீட்சையில உன்னோட செயல்திறன் ரொம்பவே சிறப்பா இருந்தது. நான் தென்மேற்கு அணியை சேர்ந்த ருத்ர பிரதாபன் எங்களுடைய அணியில சேர உன்னை அழைக்கிற" என்றார். அப்போது ஒரு அழுக்கை தலை மனிதர் வெளியே வந்து, "தென்மேற்கு குழுவுல என்ன நல்லது இருக்கு? அது 33 குழுக்கள்ல 20வது இடத்துல இருக்கு. என் வேங்கை குழுவுக்கு உன்னை வரவேற்கிறோம். 33 குழுக்கள்ல நாங்க 5வது இடத்துல இருக்கோம். அதனால வேற எந்த குழுவையும் எங்க குழுவோட ஒப்பிட முடியாது" என்றார். இதை கேட்டதும் இன்னொருவர் கோபம் அடைந்து, "ஆசிரியர் கலாபன், என்னோட அசுர ஜோதி குழு உங்களோட வேங்கை குழுவை விட மோசமானதுன்னு நீங்க சொல்றீங்களா? கட்சிகளோட தரவரிசை ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. எங்க அசுர ஜோதி குழு கடந்த 10 வருஷமா 10வது இடத்திலே இருக்கு. அப்போ உங்க வேங்கை குழு 15வது இடத்துல இருந்தது. அதனால உங்க கட்சிய இவ்வளவு புகழ்ந்தெல்லாம் பேசாதீங்க." அனைவரின் விவாதத்திற்கும் மத்தியில் ஆசிரியர் அகவொளி உறுதியாக நின்று மெதுவாக, "எங்க அஷ்டசக்கர அரண்மனை எப்பவுமே 33 குழுக்கள்ல முதல் இடத்துல இருக்கு. நீ நிச்சயமா அஷ்டசக்கர குழுவான எங்களோடு சேருவேன்னு நான் நம்புறேன்" என்றார். உதயசிம்மனும் மித்தூனும் அஷ்டசக்கர குழுவின் சீடர்கள் என்பதை வீரா நினைவு கூர்ந்தார். "இது நீங்க யாரு எடுக்க வேண்டிய முடிவில்லை. அப்படியே நீங்க எல்லாரும் உங்களுக்குள்ள தேவையில்லாம வாக்குவாதம் செய்றீங்க"
என்று ஒரு ஆசிரியர் அனைவரையும் அமைதிப்படுத்த முயன்றார். அவர்கள் அனைவரின் பேச்சையும் கேட்டதும் வீராவுக்கு தலை சுற்றியது. எந்த குழுவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆசிரியர் அகவொளியின் அழைப்பை எதிர்கொண்ட வீரா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என்ன நடந்தாலும் அவன் அஷ்டசக்கர குழுவை தேர்ந்தெடுக்க மாட்டான். அவனுக்கு ஆசிரியர் அகவொளியின் மீது எந்த வெறுப்பும் இல்லை. ஆனால் உதயசிம்மன் தொடர்பான எதையும் அவன் விரும்பவில்லை. வீரா எந்த குழுவிலையும் சேரமாட்டான். அவ என்னோட பொற்கதிர் குழுவுல ஒரு பகுதியா இருப்பான் என்று இறுதியில் ஒரு இனிமையான ஆனால் தெளிவான குரல் கேட்டது. துணைத் தலைவர் சிவாங்கி இதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாது என்று உணர்ந்தாள். அவள்தான் முதலில் வீராவை கண்டுபிடித்தாள். இப்போது மற்ற குழுக்கள் வெள்ளம் பின்னால் பறக்கும் ஈ போல அவனை பின்தொடர்கின்றன. சிவாங்கியின் வார்த்தைகளை கேட்டதும் மற்ற ஆசிரியர்களின் முகபாவங்கள் மாறின. சிவாங்கி கடந்த ஆண்டு வரை ஆதிசக்தி ஆசிரமத்தில் ஒரு அடிப்படை சீடராக இருந்தாள். அவளது அற்புதமான திறமையை கண்டு அவளது ஆசிரியரும் பொற்கதிர் குழுவின் தலைவரும் அவளை அந்த குழுவின் துணை முதல்வராக ஆக்கினர். ஆனால் உண்மை என்னவென்றால் அங்கிருந்த அனைத்து ஆசிரியர்களும் சிவாங்கியின் பின்னணி காரணமாகவே மிகவும் பயந்தனர். எனவே அவர்கள் அனைவருமே அவளுடைய ஒவ்வொரு கோரிக்கைக்கும் அது நியாயமானதோ அல்லது அநியாயமானதோ பணிந்து நடக்க வேண்டியிருந்தது. துணைத் தலைவர் சிவாங்கி, நீங்க சொல்றது சரியில்லை. கடந்த முறை 2 நல்ல மாணவர்கள் நுழைவுத் தேர்வுல தேர்ச்சி பெற்றாங்க. ஆனா நீங்க அவங்கள உங்க அணியில சேர்த்துக்கிட்டீங்க. நாங்களும் உங்களோட வாக்குவாதம் செய்யல. ஆனா இந்த முறை நீங்க இந்த விஷயத்துல இருந்து விலகி இருக்கணும். இந்த முறை மத்த 32 அணிகள் வீராவை தங்களுடைய அணியில சேர்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க யார வேணும்னாலும் தேர்வு செய்யுங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது என்று ஆசிரியர் அகவொளி கூறினார். ஆமா துணைத் தலைவர் சிவாங்கி, நீங்க எப்போ இத செய்ய முடியாது. அதோட உங்க பொற்கதிர் குழு தான் இப்ப கடைசி இடத்துல இருக்கு என்று ஆசிரியர்கள் ஒன்றுபட்டு சிவாங்கியை எதிர்த்தனர். உண்மையில் அனைவரும் சிவாங்கியின் ஆதிக்க பாணியில் அதிருப்தி அடைந்தனர். இந்த முறையும் அவள் திறமையான வீராவை அவர்களிடமிருந்து பறிக்க விரும்பினாள். ஆசிரியர்களால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே ஆசிரியர் அகவொளி தலைமையில் அவர்கள் அனைவரும் சிவாங்கியின் முன் தங்கள் கருத்தை தெரிவிக்கத் தொடங்கினர். இதை கேட்டதும் சிவாங்கி திடீரென்று கையை அசைத்து, பொறுங்க பொறுங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்றாள். ஆசிரியர்கள் உடனடியாக பேசுவதை நிறுத்தினர். அவர்கள் சிவாங்கியை கோபப்படுத்த துணியவில்லை. இல்லையெனில் ஆதிசக்தி ஆசிரமத்தில் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடும். சிவாங்கி பெருமூச்சு விட்டு, சரி, எல்லாம் பொது விதிகள் படியே நடக்கட்டும். அதுக்கு முதல்ல எல்லா வீரர்களின் எண்ணிக்கையும் முடிக்கப்படட்டும், சரியா என்றாள். ஆசிரியர்கள் சம்மதத்துடன் தலையை ஆட்டி தற்போதைக்கு நிம்மதி அடைந்தனர். ஆனால் சிவாங்கியின் ஆளுமையை அவர்கள் மறந்துவிட்டிருந்தனர். ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்தையும் அவள் கவனித்துக் கொள்வாள். மற்றவர்கள் தன் திட்டங்களை கெடுக்க அவள் விடமாட்டாள். இந்த நேரத்தில் அவள் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை இருந்தது. ஏனென்றால் அவள் வீராவை தன் பக்கம் இழுக்க ஒரு புதிய திட்டத்தை வைத்திருந்தாள். இதற்கிடையில் கணக்கீடுகள் தொடர்ந்து எல்லாம் ஒழுங்கான முறையில் நடந்தன. வீரா மற்ற வீரர்களுடன் நின்று கொண்டிருந்த போது திடீரென்று அதியன் அங்கு வந்தான். பறக்கும் தேரிலிருந்து அதியன் குதிப்பதை அவன் கண்டான். அதியனும் வேகமாக முன்னேறி வீராவை வரவேற்றான். அவன் உயிர்கற்களின் குவியலை எடுத்து மஞ்சள் நிற ஆடை பெண்ணிடம் வைத்தான். அதியனும் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தான். வீரா இது நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. அதியன் சுவாதிஷ்டான சக்கரத்தை மட்டுமே எழுப்பி இருந்தாலும் 10 நீல நிற உயிர்கற்களை சேகரிச்சிட்டானா என்ற வீராவால் நம்ப முடியவில்லை. அதியனின் சுவாதிஷ்டான சக்கரத்தின் சக்தியா 3ஆம் பகுதி மாயை மிருகத்தை கொல்வது மிகவும் கடினம். அதனால் வீராவின் மனதில் குழப்பம் வந்திட, ஒருவேளை அதியன் தன்னோட சக்தியை மறைச்சு வச்சிருந்தானா என்று யோசித்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அதியன் புன்னகையுடன் அவனிடம் வந்தான். வீரா, நானும் ரத்த பரீட்சையில தேர்ச்சி அடைஞ்சிட்டேன் என்றான்.
ஆனா நீ எப்படி இவ்வளவு உயிர்கற்களை சேகரிச்ச என்று வீரா ஆர்வத்துடன் கேட்டான். அது ஒரு பெரிய கதை, ஆனா சுருக்கமா என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கலாம் என்ற அதியன் 3ஆம் பகுதிக்குள் நுழைந்த பிறகு தனக்கு என்ன நடந்தது என்று அவனிடம் விவரித்தான். 2 உயர்குடி வீரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதை பார்த்த அதியன் அவர்களை கடந்து செல்ல பயந்து மறைந்திருந்தான். அதே நேரம் அந்த 2 வீரர்களும் படுகாயம் அடைந்தனர். அவர்களின் காயங்கள் மிகவும் கடுமையாக இருந்ததா அவர்கள் தேர்விலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதியன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அங்கே கிடந்த 13 நீல நிற உயிர்கற்களை எடுத்து இரத்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுள்ளார். அதியனின் வார்த்தைகளை கேட்ட வீரா, உனக்கும் அதிர்ஷ்டம் அதிகம்தான் என்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு இன்றைய இரத்த பரீட்சை முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இரத்த பரீட்சை முடிந்ததும் தேர்விலிருந்து வெளியேற்றப்பட்ட வீரர்கள் மிகவும் சோகமாக இருந்தனர். அவர்களது குடும்பத்தினர் அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அதே கூட்டத்தில் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் சைத்தன்யாவை வீராவும் கவனித்தார். அவனும் வெளியேறும்போது வீராவை கூர்மையாக பார்த்தான். வீராவின் கைகளால் இரத்த பரீட்சையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உயர்குடி வீரர்களில் அவனும் ஒருவன். 8 உயர்குடிகளில் இரத்த பரீட்சையில் தேர்ச்சி பெற முடியாத வீரர்கள் மிக குறைவு. துரதிருஷ்டவசமாக இந்த முறை அவன் வீராவிடம் ஆணவத்தை காட்டி தேர்வை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. வீரா சிரித்தபடி அதியனுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாலும் சைத்தன்யாவின் பழிவாங்கும் பார்வையை அவனுமே உணர்ந்தான். ஒரு போர் வீரனின் பாதை எப்போதும் எளிதானது அல்ல. தடைகளும் கஷ்டங்களும் நிறைந்தது. ஒருவர் தனது பாதையில் தொடர விரும்பினார். அந்த தடைகளை கடக்க வேண்டும். வீரா ஏற்கனவே தனது பாதையை தேர்ந்தெடுத்திருந்தார். அதனால் மக்கள் கோபப்படுவதைக் கண்டு அவன் பயப்படவில்லை. அதேபோல் இதில் அதிக கோபம் அடைந்தவர்கள் உதயசிம்மனும் மிதுனும் தான். மிதுன் தனது குடும்பத்தை சேர்ந்த 2 இரத்த பரீட்சைக்கு அனுப்பியிருந்தார். அவர்களின் உதவியுடன் வீராவை கொல்ல விரும்பினார். ஆனால் வீராவின் செயல்திறன் மிதுன் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தது. மேலும் அகில் நிக்கில் இருவருமே இரத்த பரீட்சையில் தேர்ச்சி பெறவில்லை. மலை ஏறியதும் அவர்கள் சைத்தன்யாவின் குழுவில் இணைந்தனர். வீராவை பார்த்ததும் அவர்கள் தங்கள் கொடிய ஆயுதத்தை பயன்படுத்த விரும்பினர். ஆனால் பலர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் ஆயுதத்தை பயன்படுத்த அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. இதனால் சிறிது நேரத்திலேயே மற்ற வீரர்கள் அவர்களை சோதனையிலிருந்து வெளியேற்றினர். எப்போதும் கவலையற்றவனாக இருக்கும் மிதுன் கூட அகில் நிக்கிலின் இழப்பால் அவமானம் அடைந்து, இவனை நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் என்று கத்தினான். உதயசிம்மனை பொறுத்தவரை அவனும் எதுவும் சொல்லவில்லை. தனது வார்த்தைகளே எங்கே தனக்கு எதிராக திரும்பிடுமோ என்ற அச்சத்தில் அவனுமே அங்கிருந்து அமைதியாக நகர்ந்தான். மேலும் ஒரு அடிமையாக வாழ்ந்த போதிலும் வீரா எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக ஆனான் என்பது அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்து என்ன நடக்கும்? பழிவாங்கும் நெருப்பால் எரியும் உதயசிம்மனும் மிதுனும் இனி என்ன செய்வார்கள்? எல்லா உயர்குடி குடும்பங்களும் வீராவுக்கு எதிராக சதி செய்வார்களா? வீரா யார் பக்கம் சேருவான்? சிவாங்கி வீராவை அவ்வளவு எளிதாக விட்டு விடுவாளா? அவளுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.